Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. ஹரே கிருஷ்ணா. கூடியிருக்கும் எல்லோருக்கும் உங்கள் கரோஷுடன் வந்திருக்கும் பெரியவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிக சமாஜ் சார்பிலும், கிருஷ்ணா ஸ்வீட் சார்பிலும், ஒய்ஏஸ்ரீ ட்ரஸ்ட் கோபாலபுரம் சார்பிலும் இந்த அற்புதமான ஒரு மாலை பொழுது இன்னிலேருந்து ஒரு 9 நாளைக்கு உபன்யாசம் ரகுவீர திவ்யம் பற்றி சொல்ல வர நம்ம எம்பி நாராயண அவர்கள் who needs no introduction to the society. இப்பேற்பட்ட ஒரு மகானை நம்ம ஆதரிக்குன்னு சொல்ல முடியாது. அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எவ்வளோ நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் இன்றைக்கி எங்களை இணங்கி கோர்ஸ் ஆசிக் சமாஜ் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது இது ஒரு பெரிய ஆலயம் தான் சொல்லுவோம். இது நைதர சபா நான் ஃபுல் டைம் கோவில், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்துல நம்மளாம் அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம ஜென்ரேஷனில். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் 1991 சுவாமி ஹரிதாஸ்கிரி ஒய்ஏஸ்ரீ கச்சேரிங்க ஏற்பாடு பண்ணோம். அவர் ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த காலத்துலேயே முரளி சாருக்கு தெரியும், ஒயிட் எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லுவாள் அவரை வேடிக்கையாக. கிட்டத்தட்ட 150 பேர் ஸ்டேஜில் உட்காந்துருந்தா. எங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல. அஃப்கோர்ஸ் ஒய்ஏஸ்ரீ ஆரம்பித்து ஒரு 3 வருஷம், அப்போது 1990 ஆரம்பித்து 93 வந்தார். பயங்கரமாக இருந்தது. எங்களுக்கு மைக் அவருக்கு செட் பண்ணி எங்களுக்கு இது பண்ணல, அவர் தான் சமாளித்தார். கிட்டத்தட்ட 120 மைக் கேட்டார் பாருங்கள். அவ்வளோ அந்த வினீர். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஹரிதாஸ்கிரி நான் நேராக பார்க்குறேன், சுவாமி ஹரிதாஸ்கிரி சுவாமியில். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வகையில் அன்னிலேருந்து இன்னி மட்டும் எங்களுக்கு இணங்கி கிருஷ்ணா ஸ்வீட் சார்பிலும் சரி, ஒய்எஸ்ஆர் சார்பிலும், ஆசிக் சமாஜ் ஆல்மோஸ்ட் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். இந்த பார்த்தீங்கன்னா நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்ற ஒரு அற்புதமான கான்செப்டில் முரளி சார் வந்துட்டுருக்கார். முரளி கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் டெய்லி ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஆன் ஆவரேஜ் ஒரு 2 ப்ரோக்ராம் ஒரு நாளைக்கு மாதிரி இந்த வருஷத்தில் ஒரு 1500 ப்ராஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஆன்மீகத்துலேயும் சரி, பிளட் டொனேஷன், ஏகப்பட்ட இது. அதில் ஒய்எஸ்டிக்கு ஒரு மாதத்தில் ஒரு 20 ப்ரோக்ராம் திணிக்கப்பட்டதுன்னே சொல்வேன். பிகாஸ் நல்லது பண்ணுறதுக்கு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஆசையாக எங்கள் மெம்பர்ஸ் எல்லோரும் ஒரு டீம் நல்லா பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய மனுஷால பார்க்குறது, அதுக்கு ஒரு நல்ல ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி ஒரு பெரியவரை கூப்பிட்டு தட் இன்ட்ராக்ஷன், இந்த கான்டாக்ட், சத்சங்கம் கிடைக்கிறது பாருங்கள். அது எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதுக்கு தான் ஒய்ஏசிக்கு என்றைக்குமே தலைவானுங்கிறோம். பிகாஸ் 1990 இன்னும் மட்டும் 35 வருஷமாக பண்ணின்னு வரும். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவருடைய என்கரேஜ்மெண்ட்டில் பார்த்தோன்னா நிறைய நிகழ்ச்சிகள் ஒரு 15,000 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கோம். மாமாலாம் ஆரம்ப காலத்தில் கிருஷ்ணர் கோவில் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கேன். மறக்க முடியாத நாட்கள் அதெல்லாம். இந்த இதை பொறுத்த மட்டும் 108 திவ்ய தினங்கள், அது 2 சஷ்டி, 2 பிரதோஷம், 2 சதுர்த்தி, 2 ஏகாதசி, ஒரு பௌர்ணமி, 9 நாட்கள் விரத நாட்கள் இன்ட்டு 12 மாதம். அந்த கான்செப்டில் அஃப்கோர்ஸ் நாளைக்கு பிரதோஷம், அதை முன்னிட்டும் இங்கே இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி எங்கள் இணைப்புக்கு இணங்கி வந்திருக்கும் திரு RS மணி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், உங்கள் கரகசுதரன் அவர்களையும் வருக வருகன்னு ஆரம்பிக்கிறேன். இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் எங்கள் அண்ணா ஸ்தானம். ஏன்னா எங்கள் அப்பா பேர் ராமநாதன், அப்பா பேர் ராமநாதன், எங்கள் எழுத்து வீட்டில் தான் இருக்கா. அதாவது இன்றைக்கி கோபாலபுரத்தில் இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கோபாலபுரம் மாதர் சங்கம்னு ஜானகி மாமெல்லாம் வளர்த்துன்னு வந்தால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆன்மீகத்திலையும் சரி, கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டும் சரி, அதுக்காக பாடுபட்டு இன்றைக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு மனிதர் இருக்காருன்னா அது RS மணி சார் தான். அதாவது எனக்கு நல்ல நாம இருக்குது. முக்கூர் மாமா முதல்ல கோவிலுக்கு 60th anniversary கோபாலபுரத்துக்கு அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகம் படித்தது. அவர் வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா பெரிய மனிதர், யூ டெல் எனி ஆர்டிஸ்ட், எனி சங்கீத சபா, இப்போ கோபாலபுரத்தில் மியூசிக் அகாடமிக்கு டிக்கெட் ஒன்றா மாமாவை பிடிச்சா போகிறோம், RS மணி மாமாவை. த வெரி க்ளோஸ் அசோசியேட்.
அது லௌகிக விஷயம் சொன்னாலும் த அட்டாச்மெண்ட் டுவர்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நம்ம பாரம்பரியம். மனைவியாரும் சரி பாட்டுக்காக உழைக்கும் ஒரு குடும்பம். அந்த இவரை இன்றைக்கி அரசமணி மாமா கூப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் கையில் ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம். நல்லோரு வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது நல்லோருக்கு வணக்கம் அப்படின்றதான் இது பொருள். அதாவது அவார்டோ இதில் ஒரு இதுவே கிடையாது. முரளி சார் முதல்ல சொல்லும்போது இந்த மாதிரி பெரியவர்களை வணங்குவதற்காக ஏற்பட்ட ஒரு சின்ன இன்டர்ன் வி ஆர் கெட்டிங் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் தேம். அவளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். கிட்டத்தட்ட நீ தான் சொன்ன ஒரு 3100 பேருக்கு ஒரு ஒரு 10 வருஷ காலமாக இந்த நல்லூர் வணக்கம் பண்ணிட்டு வரோம். எவ்வளவோ இவெல்லாம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் அவங்க தகுதி இருக்கிற ஒரு பெரிய மழகான்கள். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் இன்றைக்கி நல்லூருக்கு வணக்கம்ன்றதை அளிக்கிறோம். அதுக்கு முன்னாடி திரு அசோக் குமார் ஒய்ஏசிடியோடவர் ஆர்எஸ் மணி அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கிருஷ்ணா சார்பில் பாராட்டுமாறு பணி ஒன்றும் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிக் சமாஜ் உள்ள திரு ஜெயச்சந்திரன் வைஸ் பிரசிடெண்ட் அவரும் வந்திருக்கார். அவர்களுக்கும் எங்களை வணங்கி அவர்களையும் வரவேற்கின்றேன். ஆசிக சமாஜ் சார்பில் ஜெயச்சந்திரன் அவர்களை ஒருத்தர் வார்த்தை எங்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். இது ஒரு புனிதமான இடம். இந்த புனிதத்தன்மையை மேற்றும் புனிதமாக்கும் அளவிற்கு ஸ்ரீ இடம்பி நாராயணன் அவர்கள் அடுத்த 9 நாட்கள் 10 நாட்களுக்கு இங்கே பிரவசனம் செய்ய போகிறார்கள். இந்த இடத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நான் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. எவ்வளவோ பேர் இதை தொடங்கி கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. முதல்ல அங்கே ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஒரு தேட்ச் ஷெட்டு டாய்ஸ் வச்சு தொடங்கினது. அப்புறம் இந்த இடத்த வாங்கி இதுக்கு இந்த மாதிரி கட்டி ஒவ்வொரு ஸ்டேஜாக கொஞ்சம் மேற்கொண்டு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணி இப்போது அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கூட்டம் வரதோ இல்லையோ, நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரியவர்களோட பிரவச்சனங்கள் இங்கே நடத்தணும், இந்த மாதிரி நல்ல காரியங்களை ஆதரிக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தோடு ஆஸ்திக சமாஜம் இது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது. இதை மேற்கொண்டு ஆதரித்து உற்சாகப்படுத்தும் அளவில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்கள் ஒய்ஏசிடி அவர்கள் அவங்க குரூப்பு அதை நல்லபடியாக அவங்களும் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். இங்கே வந்திருக்கும் எல்லோ ரசிகர்களுக்கும் எங்கள் வரவேற்பு. நமஸ்காரம். இந்த நல்ல மனிதரை வாழ்த்துக்கு முன்னாடி நம்ம ஆர்எஸ் மணி சார் இன்ஃபேக்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்கிற நல்ல பேச்சாளர். அதாவது பேச்சாளர் சொல்ல போனோன்னா அந்த ஹியூமர் கிளப் சொல்லுவாளே அந்த மாதிரி ஒரு பேச்சாளர். நல்ல திறமை உள்ளவர், நிறைய விஷயம் தெரிஞ்சவர், ரிலேட்ஸாக நல்ல கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ஓன்லி வெல்த்னு சொல்லுவாள். மிஸ்டர் மணி சாரை வாழ்த்துமாறு பண்ணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மகே. இந்த அயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சொன்னால் தான் இவர் சொன்னதுக்கெல்லாம் தைரியம் நமக்கு வருது. இவர் பேச்சாளர்னு வேறு சொல்லிட்டார். இந்த காவாயினும் அறவாயின்னு பேசுகிற பேச்செல்லாம் போய் பேச்சாளர்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு என்ன ஒரு தகுதி இருக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், நான் கிருஷ்ணமூர்த்திட்ட, இப்படிப்பட்ட பெரிய மகான்லாம் உட்காந்துருக்க இடத்துல போய் என்ன போய் பேச சொல்கிறியேன்ட்டு. அப்புறம் தான் நானே கன்வின்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா 1964, 65, 66லேருந்து ஆசிய சமாஜத்தோட அசோசியேட்டாக இருக்கும். ஆஸ் எ லிசனர், ஸ்பெக்டேட்டராக உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் அந்த இடத்துல கச்சேரிகள், எத்தனை ராமாயண உபன்யாசங்கள், தூப்பில் லக்ஷ்மி நரசிம்மன்,
இவர் நம்ம செங்காபி மனத்தராம தீட்சிதர், ஜெயராம சர்மா இவாளெலாம் கேட்டு 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 பகவான் நாமாவை கேட்டவாளுக்கே இந்த ப்ரொமோஷன் இருக்குன்னா பகவான் நாமாவை சொல்கிறவாளுக்கு எப்படி இருக்கு? அதுதான் ராமநாமத்தோட ஒரு மகிமை அப்படிங்கிறது. ஐ எம் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஃபார் தட். நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறது சான்றோர் வாக்கு. இந்த கான்டெக்ஸ்டில் எந்த கான்டெக்ஸ்டில் இதை சொல்கிறது அப்படின்னா, முரளி சார் அப்படின்ற நல்ல ஒருவர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த சொற்பொழிவுன்ற மழை பெய்யறது பாருங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவர் 1990 இவர் சொன்னார் 97லேருந்து நாள்தோறும் நல்லது செய்வோம்னு பண்ணிட்டு 15,000 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கார். மொத்தம் 97லேருந்து எடுத்தீங்கன்னா 15,000 நாடு இருக்கான்னே தெரியாது நமக்கு. அதில் 2 வேளை பண்ணி ஒவ்வொருத்தரையும் ரெகக்னைஸ் பண்ணி அவரோட டேலண்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி குளத்தில் இருக்கிற வழக்கெல்லாம் குன்று மேலே நிற்க வச்சுருக்கார். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனையோ பேர் நல்ல பிரமாதமாக சொல்லக்கூடிய வாழலாம் விஷயமே தெரியல, அவளை பற்றி தெரியவே. அவளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவளை வாழ்த்தி அவளுக்கு ஒரு கௌரவம் பண்ணி அந்த ஆர்ட் அந்த கலையை வளர்க்குறதுக்கு ஒரு இவ்வளோ பாடுபடுக்கிறதால ஐ பர்சனலி ஃபீல் இவாளெலாம் கலியுக கர்ணன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுமாரி அந்த காலத்தில் ராஜாக்கள் பண்ணிகிட்டு இருந்து இவாளெலாம் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணுறதுன்னா இவ்வளோ கஷ்டமான விஷயம்ன்றது. ஃபஸ்ட்டு நல்லோரை ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த நல்லோருக்கு என்ன தகுதி இருக்குன்றதை பார்க்கணும், அந்த நல்லோருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கான்றதை சொல்லணும், அதை 4 பேர் ஏற்றுக்கணும். அது அப்புறம் நான் கூட நீங்கள் நினச்சிட்டு இருந்தேன், மதர்ஸ் டேஸ் நம்ம கொண்டாடுறோம். நான் கூட நினச்சிருந்தேன் எல்லா நாளுமே நம்ம ஊரில் மதர்ஸ் டே தான், மதர் இல்லாத நாளே இல்லையே, அவளுக்கே என்ன அது ஃபாரினில் தான் மதர்ஸ் டேன்னு கொண்டாடுறா அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் இவர் கிருஷ்ணா ஸ்வீஸ் முரளி அவர்கள் அந்த மதர்ஸ் டேஸ்ன்னு ஸ்பெஷலைஸ் பண்ணி அதில் இருக்க மதர்லாம் கூப்பிட்டு அவள் குழந்தைகளோட ரெக்கக்னிஷன் பண்ணி அவள் எப்படி அதை கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியறதை பார்க்குறதே ரியலி எ மதர்ஸ் டே ஹஸ் பீன் டெஃபினெட்லி பெரிய தட் ஆங்கிள் இஸ் வெரி வெரி குட். ஒவ்வொரு நாவலாக பண்ணுவார் முரளி சார். அதேமாரி நாள்தோறும் நல்லது செய்வோம்னு இப்போ 108 திவ்ய தினங்கள், 108 திவ்ய க்ஷேத்திரம் தெரியாமல் 108 திவ்ய தினங்கள், 108 க்ஷேத்திரத்துக்கு போக முடியாது நம்மளால், 108 திவ்ய தினங்கள் அட்டன் பண்ணலாமோ. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயங்களை பண்ணி நம்ம எல்லாருக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, ப்ராப்பராக ரெகனைஸ் பண்ணி எல்லாருக்கும் பண்ணுறதுங்கிறது பெரிய பாக்கியம். அப்புறம் தான் எனக்கு தோணித்து, சரி இதமாரி சமயத்தில் நாமளும் ஒரு அணில் மீதி அவளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போன்ற ஒரே கன்சலேஷன் தான் எனக்கு இருக்கே ஒழிய வேறு ஒரு குவாலிஃபிகேஷனும் எனக்கு கிடையாது, எக்ஸப்டிங் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்த சமயத்தில் இன்றைக்கி சுதினம். ஏன்னா பீஷ்ம ஏகாதசியும் போது ரகுவீர கத்தியத்தை ராமரோட நாமாவை கிளம்பி நாராயணன் சொல்கிறது கேட்கணுன்னா எப்படிப்பட்ட நாடாக இருக்கணும் பாருங்கள். ரகுவீர கத்தியத்தை பற்றி சொன்னால் அது பகவானோட நாமாவை பற்றி சொல்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். சுவாமி தேசிகன் எழுதின 96 வருஷத்தில் அழகாக 10 நாளாக சொல்கிறாரு. அது பெரிய நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தில் எனக்கு ஒரு இதை கொடுத்ததுக்கு நான் திருப்பி அவருக்கு ஒரு கிருதஜ்ஞை சொல்லி நமஸ்காரம். வணக்கம். நன்றி திரு அரஸ்மணி. அதாவது குறைச்சலாக பேசினா ஸ்வீட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாள். சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் எவ்வளோ கருத்துக்கள் இருக்குது பாருங்க. அதுக்கு தான் அவரை இன்றைக்கி தலைமை தாங்கிறதுக்கு கூப்பிட்டோம். கிருஷ்ணாச்சார் சார்பிலும் ஆசிக் சமாஜ் சார்பிலும் ஒய்எஸ்சி சார்பிலும் நல்லூர் விருதை கிளம்பி நாராயண் அவர்களுக்கு திரு அரஸ்மணி கரகத்தால் ஜெயச்சந்திரன் கரகத்தால் தருமாறு பணி என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கிளம்பி நாராயண் அவரை பற்றி நீட்ஸ் நோ இன்ட்ரொடக்ஷன். இன்ஃபேக்ட் அவர் கிரிக்கெட்டராக நான் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஈ ஸ்டார்டட் இஸ் கேரியர் கிரிக்கெட்டரில் தான் ஆனோண்டு லவ் பண்ணி அப்படி ஒரு இதில் இருந்திருக்கார் பள்ளிக்கூடத்தில் ப்ரொஃபைலில் படிக்கும்போது. பட் எப்படியோ தவறின்னு சொல்ல மாட்டேன், இதுக்கு தான் வரணுன்றது அந்த நாராயணனோட செயல். உபன்யாசகர் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய லெகசி எனிதிங் பார்க்கும்போது இந்த ஜீன் அப்படின்னு இப்போ சொல்லும்போது இன்றைக்கி காலையில் தான் ஒரு கோர்ட்டில் கேஸ் பண்ணும்போது சொல்கிறேன், நம்மளுடைய குழந்தைகள் இட்ஸ் ஒன்லி எக்ஸ்டென்ஷன்ரா, இட்ஸ் நாட் அ ஜீனா, எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது நியூ வார்த்தை கோர்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் ஸோ இட் கெனாட் பி எ சேஞ்ச் இன் தி தலைமுறை லெகசி. அந்த ஒரு பரம்பரையில் அவள் தாத்தா அவள் அப்பா அப்படின்னு அதெல்லாம் உபன்யாசத்துக்கே அவள் வாழ்க்கையோ பரம்பரையை
அனுப்பிச்சிருக்கார். ஸ்கூல்லேன்னு பார்க்கும்போது அவர் பாடத்தை கவனித்த நாட்களோட அந்த கோவிலில் நடக்கிற ப்ரொசஷன், அப்புறம் அந்த ஊர்வலம், பஜன்ஸ், உபன்யாசம் இதெல்லாம் கேட்டு 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 எப்படி பிரகலாதன் வந்து வயிற்றுலேருந்தே நாராயணனை கேட்டவரோ அந்த மாதிரி இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்தவர் தான் இந்த கடம்பி நாராயணன் சார். ஸோ இது கிரிக்கெட் காமெண்ட்ரேட்டர் நிறையா பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த காமெண்ட்ரேட்டர் நல்லா பண்ணுறா அப்படின்னு அவர் தெரிஞ்சு வந்து பிரம்மோற்சவத்தில் திருமலையில் கூப்பிட்டுட்டார் நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய பிரம்மோற்சவம் இன்றைக்கி வந்து நேரடியாக பெருமாளை நம்மலாம் பார்க்குறோமோ இல்லையோ, புரட்டாசி பிரம்மோற்சவத்தை கண்ணை மூடின்னு கேட்டால் பெருமாளையே கண்ணுக்கு வர வைக்கக்கூடியவர் கடம்பி நாராயணன் சார். நீங்கள் புரட்டாசி மாதத்தில் திறந்தோன்னா அந்த ஸ்லோகங்கள் அந்த இது அப்படியே அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன். வழி வழியாக வந்து அஃப்கோர்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்றைக்கி கூப்பிட்டோம் அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது, தெரிஞ்சு தான் கூப்பிட்டோம். இஸ் அ பேங்கர் பை பர்த்ன்னு சொல்லுவேன். ஐஓபியில் 35 வருஷமாக கணக்கு எதுனால இவர் கணக்கு என்ன எழுதியிருக்காரு தெரியறதுக்கு தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூப்பிட்டுருக்கேன் நினைக்கிறேன் இன்றைக்கி. பட் இந்த கணக்கு வந்து மணக்கற்கனோட நாராயணன் போட்ட கணக்கு. அதனால் அரசு மணி வந்து இன்றைக்கி கடம்பி நாராயணனுக்கு இந்த நல்லூர் விருதை கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய செயல். கிட்டத்தட்ட 35 வருஷம் பண்ணிவிட்டு இன்றைக்கி 60 வயசு பூர்த்தியாகி எங்கள் இதுலேயும் சரி நிறைய எனக்கு இப்போ தான் சொல்லியிருந்தார். கம்பராமாயணம் சீரீஸும் நாங்கள் தமிழ்லையும் பண்ணுறோம். ராமன் எத்தனை ராமன் நடிந்த பாரதி தேவனில் அதுக்கும் கண்டிப்பாக இது பண்ணுறோம். அது மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா March 6 அன்றைக்கி மதர்ஸ் டே ப்ரோக்ராம் நாரதகன சபாவில் இந்த வாட்டி ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். இங்கே வருவாள் நிச்சயமாக வாங்கும். அது ஒரு புதுமையான இது. எல்லாருக்குமே அம்மான்றது இருக்கார். கிருஷ்ணா இது என்னென்னா அந்த செலிப்ரிட்டிஸ் அவள் எப்படி வளர்ந்தா நம்மளாவும் அம்மாவை நினைக்கணும் அன்றைக்கி ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி குர்ஜித் பாய் அவர்கள் நிறைய பேரை பண்ணியிருக்கா. சிவரிஷி ஸ்கந்தபிரசாத் அந்த மாதிரி. ஸோ அதுக்கும் அழைப்பதில் அழைக்கிறோம். மீண்டும் உங்கள் எல்லோரும் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரஸ்மணி அவர்களை மேதகோஷத்துடன் கடம்பி நாராயணன் அவர்களுக்கு கிருஷ்ணா நல்லூர் விருதை வழங்குமாறு பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறோம் உங்களோட பர்மிஷனோட. அங்கே மேடைக்கு போய் கடம்பி நாராயணன் பேசுக்கு லௌகீகமாக அவருடைய வார்த்தையும் நாம் கேட்குறோம். ஒரு 2 minutes. எல்லாருக்கும் நமஸ்காரம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இது ஒரே வார்த்தை. இது ரெண்டாக பிரித்து விடலாம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸை வெர்பாகிட்டோம்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸு ஸ்வீட்டாகவே ஆகிடும். அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸை நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் மூலமாக பார்க்குறோம். அப்போது அது இன்னும் ஸ்வீட்டாக இருக்குது. நாள்தோறும் கெடுதல் செய்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே நாள்தோறும் நல்லது செய்வோம் என்று விரதம் எடுத்துக்கொண்டு இந்த விழாவை பல இடங்களிலே நடத்தி கொண்டு வரக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதனுடைய நிறுவனர் தர்மகர்த்தான்னு சொல்லணும் அவரை, முரளி சார். அவருக்கு பகவான் நீண்ட ஆயுஷை கொடுத்து எல்லா மங்களங்களையும் அவருக்கு கொடுக்கணும். அவருடைய பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய அதிகாரிகள், இந்த ஒய்ஏசிடியினுடைய நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி சார் மற்றும் இதோடு தொடர்போடு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பகவானுடைய கடாட்சம் பரிபூரணமாக இருக்கணும். அதுக்கு மேலே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கூட்ட உடனே வரேன்னு சொல்லி அவளுக்கெல்லாம் எவ்வளவோ காரியம் இருக்குது. இருந்தாலும் சொன்ன உடனே வந்து அந்த அன்புக்கு நாம் தலை வணங்கணும். அழகான ஆஸ்திக சமாஜத்தில் நைமிசாரண்ய மண்டபம்னு இதுக்கு பேர் வச்சுருக்கா. இங்கே வேதத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அந்த வேதம் நல்லது சொல்கிறது. அந்த நல்லதுக்குனே இன்றைய விழா. இது மாதிரியான விருதுகளை வாங்குறப்போ அதை வாங்கக்கூடியவர்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் மனசில் இருக்கணும். என்ன இருக்கணும்னா, நமக்கு இந்த விருதுக்கு யோகியதை இல்லை, இனிமேலாவது இந்த விருதுக்கு யோகியதை இருக்குமாறு நாம் நடந்துக்கணுங்கிற ஒரு பணிவு இருக்கணும்.
வாழ்க்கையில் யாருக்கு பணிவு இருக்கோ அவர்களைத்தான் உலகம் விரும்புகிறது. அந்த பணிவை அடியேனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பெரியவாளுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து கொண்டும் எழுந்தருளி இருக்கக்கூடிய உங்கள் திருவடிகளிலும் பல்லாண்டு பாடிக்கொண்டு என்னையும் 2 வார்த்தைகள் பேச வேண்டும் என்று அன்போடு கட்டளையிட்ட திரு கிருஷ்ணமூர்த்தி சார் என்ன, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்ன, ஒய்ஏசிடி என்ன, அவர்களுடைய பணி என்றும் தொடர்ந்து நடக்க வேண்டும், அதற்கு எம்பெருமான் கிருபை பண்ண வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு அடியனுடைய வார்த்தையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நன்றியை தெரிந்து கொண்டு இதேபோல் நிகழ்ச்சிக்கு திரளாக வாங்குவோம். உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் ஃப்ரெண்டில் போகும்போது கொடுத்துட்டு போங்க. நான் டெய்லி வந்து வாட்ஸ்அப்பில் நாள்தோறும் என்ன நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்றது டெய்லி நாங்கள் டீமில் கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட இன்னையோட 20 நிகழ்ச்சி 2 மாதத்தில் இன்றைக்கி பூர்த்தி பண்ணுறோம். 23ஆம் எங்கள் டீம் ஒய்ஏசிடி டீம் ஒரு 90 பேரை பகவான் வந்து திருமலைக்கு அமைச்சிருக்கார். அங்கே போய் சேவை போயிடணும். 23, 24 முரளி சார் வரார். ஒரு 95 பீப்புள் இங்கேருந்து கூட்டின்னு போயிட்டு அங்கே சர்வீஸ் செஞ்சுட்டு, அதாவது அன்னதான கூடத்தில் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கா. ஒரு 60,000 பேருக்கு அது பண்ணுறோம். அதே மாதிரி 24ஆம் ஈவினிங் பௌர்ணமியை முன்னிட்டு நம்ம திருவள்ளூர் கோவில் இருக்குது. இன்றைக்கி தான் போனேன் ஃபஸ்ட்டு டைம். மயிலாப்பூரில் டெய்லி போயிட்டுருக்கோம். திருவள்ளூர் வாசுகி ஜீவசமாதியான கோவில், ரொம்ப அற்புதமான கோவில். அங்கே வந்து வழக்கு பூஜை 108 பேருக்கு வழக்கு பூஜை பண்ணுறோம். 24ஆம் ஈவினிங் திருவள்ளுவருடைய கோவிலில் ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாருமே வாங்குவோம். 25ஆம் காலையில் நம்ம சிங்கேரி மடத்துலேருந்து மாதம் ஒரு நாளைக்கு நம்ம சுந்தரகாண்ட பாராயணம் ஒரு 250 லேடிஸ் வச்சுட்டு அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து மொத்த பூர்த்தியும் பண்ணுறோம் சண்டே இன்றைக்கி. ஸோ இதே போல் என்கரேஜ் பண்ணி திரளாக வந்து, பிகாஸ் எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும்போது அடுத்த மாதம் 2 நாள் புட்டபர்த்தி அங்கே சேவை பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு 60 பேரை கூட்டின்னு போய் அதே மாதிரி டெம்பிள் க்ளீனிங் பார்த்தோன்னா ஒரு 200 கோவில் நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழக்கறிஞரும் சரி, இந்த டீம் ஆஃப் 120 பேர். ஸோ யாரெல்லாம் தாராளமாக வந்து சேர்றமோ சேர்ந்து இதே போல் ஒரு சத்சங்கம் நல்லா கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து உபன்யாசம் பண்ணலாம். மீண்டும் ஆர்எஸ் மணி சார் அவர்களுக்கும், ஜெயச்சந்திரன் சார் அவர்களுக்கும், ஆசிக் சமா சாருக்கும், அசோக் குமார் சாருக்கும் எங்கள் நன்றியை கொண்டு வந்திருக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को नयादि पराङ्गतिं कोष्पतीकृतवारासीमसगीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीसमक्षगन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेकं जितेन्द्रियं बुद्धिमदां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं
சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்ததளாயதாட்சம் ஸ்ரீராமம் நிசாச்சரம் விநாசகரம் நமாமி வைதேகி சகிதம் சுரத்ருமதலே கைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் வரதாதிபிः பரிவிருத்தம் ராமம் பஜே ஷியாமளம். கற்பாராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி ஜயத்யாஸ்ருதசந்த்ராச த்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரா ஜயத்யாஸ்ருதசந்த்ராச வாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரா ஜய ஜய மகாவீர மகாதீர தௌரேயா ஜய ஜய மகாவீர மகாதீர தௌரேயா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமனை எங்கே காணலாம்? இந்த கேள்வியை ராவணன் மாரீசன் இடத்துல கேட்டான். மாரீசன் சொன்னான், எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கு ராமனை காணலாம்னு சொன்னான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா. விக்கிரகம்னா ஒரு வடிவம்னு அர்த்தம், ரூபம்னு அர்த்தம். தர்மத்துக்கு ரூபம் உண்டா? தர்மம் எப்படி இருக்கும்? தர்மம் கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, உயரமா இருக்குமா, குள்ளமா இருக்குமா, ஸ்தூலமா இருக்குமா, சூக்ஷ்மமா இருக்குமா, நம்ம பக்கத்தில் இருக்குமா, வெகு தூரத்தில் இருக்குமா? இந்த தர்மத்தை நாம் எப்படி கண்டுகொள்வது? தர்மத்துக்கு ஏதாவது அடையாளம் உண்டா? இந்த கேள்வியை தர்மத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தர்மபுத்திரன் தர்மத்தையே அனுஷ்டானமாக கொண்ட பீஷ்மர் இடத்துல கேட்டான். கேட்டவன் சாக்ஷா தர்ம தேவதை. பதில் சொல்ல போறவர் தர்மத்தையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டவர். அவர் சொன்னார், தர்மம் ரொம்ப சூக்ஷ்மமானது. தர்மம் கருப்பா இருக்குமா சகப்பா இருக்குமாங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. அப்போ தர்மத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், ஒருவருடைய நடத்தையிலிருந்து தர்மத்தை தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் எங்கேயுமே தர்மோபதேசம்னு யாரும் உபன்யாசம் பண்ண மாட்டான். ஹிதோபதேசம் அப்படின்னு தான் உபன்யாசம் பண்ணும். என்ன காரணம்னா, சாஸ்திரம் சொல்றது தர்மத்தை உபதேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன காரணம்? அடுத்தவர்களை பார்த்து நீ இதை பண்ணுன்னு சொல்லிடலாம். அதை பண்ணுறப்போ தான் அதில் இருக்கிற கஷ்டமே தெரியும்.
பரோபதேசம் பாண்டித்யம் சர்வம் சுலபம் ரிணாம் ஸ்வ அனுஷ்டான சமயே முனையோபின பண்டிதாக ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு உபன்யாசம் பண்ணுறவர் சொல்லிட்டார். எப்படி விரதம் இருக்கணும்னா ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு. என்ன சுவாமி இப்படி இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அவனுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும்னு. சரி சொல்கிறார், ஏகாதசி விரதம் இருக்கணுங்கிறார். இந்த விரதம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் விரதம்னா சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது அர்த்தம் கிடையாது. விரதம் என்றால் ஒரு காரியத்தை ஆரம்பித்து முடிக்கும் வரையிலே வேறு சிந்தனை இல்லாமல் இருப்பதுக்கு தான் விரதம்னு பேர். ஆனால் இன்றைக்கி விரதம்னா உண்ணாவிரதம். அது உண்ணும் விரதமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே உண்ணும் விரதம், வெளியில் உண்ணாவிரதமாக இருக்குது. விரதம்ங்கிற சொல்லுக்கு இதான் அர்த்தம். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது முடியும் வரையிலே விடாமல் அதையே சிந்தனையாக இருப்பதற்கு விரதம் என்று பெயர். சரி, பெரியவர் சொல்கிறார் ஏகாதசி விரதம் இருக்கணும்னு சொல்கிறார், புண்ணியம் வருங்கிறார் அப்படின்னு இந்த கேட்டுண்டவர் ஏகாதசி விரதம் இருக்கார். அதாவது அன்னைக்கு முழுவதும் ஆகாரம் எதுவும் கிடையாது. அவர் சொன்னார், மத்தியானம் வேணும்னா உனக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்காதே, ஸ்வீட் சேர்த்துக்கோன்னார். இவர் என்ன 1 கிலோ கேசரி சாப்பிடலாமான்னார். சாப்பிடு, வயிறு நல்லா இருந்தால் சாப்பிட்டுக்கேன். மத்தியானத்துக்கு மேலே இவர் என்ன பண்ணார், நமக்கு விரதம் இருக்கணும்னு சொன்னாரே, அவரை போய் சேவிச்சு விட்டு வருவோம் அப்படின்னு அவன் ஆற்றுக்கு 2 மணிக்கு போகிறார். மத்தியானம் 2 மணிக்கு போனால் அவருடைய பிள்ளை கதவை தட்டினார். பையன் வந்து கதவை திறந்தான். யார் நீங்கன்னா? அப்பாவை பார்க்கணும்பா, வந்திருக்கேன். அப்படியா, கொஞ்சம் இருங்கோ, அப்பாவிட்ட கேட்டுட்டு வரேன். அவர் கேட்டார், அப்பா காரியமாக இருக்காரா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கார் அப்பான்னு? இப்போ தான் அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொன்ன. அவர் பார்த்தார், நேற்று உபன்யாசத்தில் ஏகாதசி விரதம் இருக்கணும், விரதம் இருந்தால் அவ்வளோ புண்ணியம்னு சொன்னார். இன்றைக்கி ஆற்றுக்கு வந்து கேட்டோம்னா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. உடனே இவருக்கு இந்த க்யூரியாசிட்டியை விடலை. அப்படியா, அப்பா சாப்பிட்றாரா நினச்சேன். இவ்வளவு நேரம் தெம்பாக இருக்கிறப்பவே நான் சாப்பிட்டா தானே தெம்பாக இருக்க முடியும்னு நினச்சேன். இன்றைக்கி என்ன சாப்பிட்றாரப்பா? அவன் சொன்னால் பழையது சாப்பிட்றாருன்னு. ஏகாதசி சாப்பிடக்கூடாது, அதுலேயும் சாப்பிட்றார், அதுலேயும் பழையதுன்னா. உடனே அப்படியா, பழையது சாப்பிட்டா ரொம்ப நல்லது, 1 நாள் பழையதா 2 நாள் பழையதான்னு கேட்டார். ஏன்னா இங்கேருந்து யூஎஸ் போனேன்னா அங்கே மாலுக்கு போனேன்னா வேலிட் ஃபார் 1 மந்த்னு போட்டிருக்கோம். அல்லது டேட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் 1 மந்த்துக்கு முன்னாடின்னு அதில் அந்த ட்ராக்கே அப்படி தான் இருக்குமா. இது 1 மந்த் ஓல்டு, 2 மந்த்ஸ் ஓல்டு, அது மாதிரி தான் வச்சுருப்பாளாம். போகிறவா நமக்கு எத்தனை மாதத்துக்கு இது வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அது மாதிரி இவர் கேட்டார், அப்பா பழையது சாப்பிட்றாரான்னு. ஆமாம், முந்தா நாள் பழையது எங்கள் ஆற்றுல ஃப்ரிட்ஜு இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம், எங்கள் அம்மா அதில் வச்சு இப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு போட்டிருக்கா, சாப்பிட்டுன்னு இருக்கார் அப்படின்னா. ஏகாதசி விரதம் சாப்பிட்றது பழையது. இவர் என்ன உபதேசம் பண்ணினார்? ஏகாதசி அன்னைக்கு ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு. இதைத்தான் சொன்னால் பரோபதேசம் பாண்டித்யம் சர்வம் சுலபம் ரிணம். அடுத்த வாழை பார்த்து நீ இதை பண்ணுன்னு உபதேசம் பண்ணுறது நம்முடைய சாமர்த்தியம். பேச்சு திறமை இருந்தால் எதை வேணால் சொல்லிடலாம். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது உலகம். இல்லாதது இருக்குன்னு சொல்கிறா, இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறா, பேச்சு திறமை தானே. அப்போது தர்மத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? ஸ்வ அனுஷ்டான சமயே, நாம் அதை அனுஷ்டானம் பண்ணித்தான் தர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பழைய காலங்களெல்லாம் தர்மோபதேசங்கிறது கிடையாது. அப்போ தர்மத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அடுத்தவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை கொண்டு, ஓஹோ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடந்துக்கணும் என்று அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். சாஸ்திரமே சொல்கிறது, தர்மத்தை யார் உபதேசம் பண்ணலாம் தெரியுமா? ஒருத்தருக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்கு. 4 வேதங்களையும் யார் அத்தியனம் பண்ணினார்களோ அவர்கள் தர்மத்தை அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. தர்மத்தை உபதேசம் பண்ண முடியாதுன்னா தர்மத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? மாரீசன் சொன்னான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ஹே ராவணா, தர்மம் என்றால் ராமன், ராமன் என்றால் தர்மம். நீ வேற எங்கேயும் போக வேண்டாம். தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ ராமாயணத்தை படிக்க வேண்டும். அதனால தான் இந்த வருஷம் ஆஸ்திக சமாஜத்தில் தொடர்ச்சியாக ராமாயணம், நேத்தா ராமாயணம் முடிஞ்சிருக்கு, இன்னிலேருந்து இன்னொரு ராமாயணம் கடலமாவு இருக்குது. அண்ணா தெரிஞ்சவாளுக்கு மைசூர் பாகம் பண்ணுறா, இன்னொரு பக்ஷணமும் பண்ணிவிடுறா. அது மைசூர் மைதா மாவு, அது கடலமாவு தானே அப்படின்னா கிடையாது. அது பண்றவாளுடைய சாமர்த்தியம், அந்த பக்ஷணத்தினுடைய அந்த சுகம். என்ன சுவாமி நேற்று தானே ராமாயணம் முடிஞ்சதுன்னா ஒரே ராமாயணம் தான், ஆனால்
அது யார்கிட்ட கேட்குறோமோ, யார் மூலமாக கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் மாறுறது இல்லையா? காவேரி எங்கேயோ அதனுடைய ஸ்தானத்தில் பார்த்தோம்னா காவேரி ஒரு மாதிரியாக இருக்கா. அதே நீங்கள் தஞ்சாவூர் போயிடுங்கோ, அதுவும் ஆடி மாதத்தில் காவேரி பிரவாகமாக ஜலம் வரும். ஆடி மாதம்தான் காவேரியில் ஜலம் திறந்து விடுவா. அப்போ இந்த ஆற்றுல இருக்கிறவா எல்லாரும் இந்த கிராமத்தில் கரையில் போய் காவேரி கரையில் உட்காந்துண்டு குடும்பமாக உட்காந்துண்டு, அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கி நம்ம ஆற்று பிள்ளைக்கே பேசணும்னா, அப்பா அவங்க கூட பேசணும்னு ஃபோன் பண்ணினோம்னா உடனே அங்கேருந்து தமிழில் பேச வேண்டுமானால் உன்னை அமுக்குவ, யார் நம்ம பிள்ளைகிட்ட பேசுகிறதுக்கு. ஆங்கிலத்தில் பேச வேண்டுமானால் ரெண்டை அமுக்கும். உடனே சரி விடலை, நாமோ இரண்டு அமைக்கிறோம், தமிழில் பேசணுன்ட்டு. உடனே நீங்கள் யார்? உடனே நம்ம பதில சொன்னோம், நான் அவருடைய தகப்பனார். உடனே நீங்கள் உண்மையான தகப்பனாரா இல்லையா என்பதற்கு எண்ணு ஒன்றை அனுப்புவோம். சரி அதையும் பண்ணிட்டோம், நான் தான் உண்மையான தகப்பனார், அதையும் பண்ணி அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் சொல்கிறது, நீங்கள் அவரோடு இன்றைய மாதமே பேச வேண்டுமா, அடுத்த மாதமே பேச வேண்டுமா? யார்? நாம் பெத்த பிள்ளை. இன்றைக்கி காலம் அப்படின்னா இருக்குது. கூட்டு குடும்பங்கிறதோ, ஒரு ஃபேமிலிங்கிறதோ, ஒரு தர்மங்கிறதோ, வேல்யூஸ் அப்படிங்கிறதோ எதுவுமே இல்லாமல் போடுது. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ராமர் கோவிலையும் உண்டாக்கி, இதோ இவன்தான் ராமன் என்று உலகத்துக்கு காட்டி கொடுத்தோ. ஏன் உலகத்துக்கு தெரியாதானா? இந்த ஓரியன்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓரியன்டேஷன் இல்லைன்னா நம்ம எதையுமே மறந்துவிடுவோம். அடிக்கடி நாம் என்ன பண்ணுறோங்கிறத ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், அல்லது நாம் என்ன பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். எதுக்காக திரும்ப திரும்ப உபன்யாசம் கேட்குறோம்? ஒன்றும் வேண்டாம், டிவியில் நீங்கள் எத்தனையோ சீரியல் வருது, பார்த்த சீரியலே திரும்ப பார்க்குறோம். இதில் ஹீரோயின், அதில் வில்லி, அதில் வில்லி இன்னொன்று பாட்டி, இன்னொரு பாட்டி, இதில் ஹீரோ. கதை தான் மாறுறது. நல்ல வேளை அவன் அந்த சொல்ல வேண்டிய வார்த்தைகளையும் மாற்றாமல் வசனங்களையும் மாற்றாமல் பேசின்னு இருக்கா. அதை எத்தனை தடவை பார்த்தாலும் அதே விஷயந்தானே. ஆனால் அது மனசுக்குள்ளேயே நிற்கிறதே. அந்த சீரியல் அவன் என்ன சொன்னா, ஆற்றுல என்ன பண்ணுறோங்கிறது கூட ஞாபகம் இருக்காது, இது சரியாக ஞாபகம் இருக்கும். அந்த ஓரியன்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஓரியன்டேஷனைத்தான் ஆஸ்திக சமாஜத்தில் இந்த வருஷம் முழுவதும் ராமாயணம் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். திரும்ப திரும்ப ராமாயணம். அயோத்தியில் ராமர், ஆஸ்திக சமாஜத்தில் ராமர். சரியா கொடுத்தா? அயோத்தி ராமர் தொடங்கி ஆஸ்திக சமாஜம் ராமர் வரையிலே இந்த ராமரைத்தான் எப்படி கொண்டாடுறது? எத்தனை பேர் கொண்டாடி இருக்கா? போஜராஜன் போஜ சம்பூன்னு பாடியிருக்கான், காளிதாசன் ரகுவம்சம்னு பாடியிருக்கான். அதுவும் போஜ சம்பூலாம் காளிதாசனுடைய நெருங்கிய நண்பன் போஜன். கடைசி காலம் பிராணன் போக போகிறது, அந்த இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் தான், அதுக்குள்ளே பாடினது போஜ சம்பு. அதே போல் பவபூதின்னு ஒரு பெரிய கவி உத்தர ராமாயணம்னு அழகான ஒரு ராமாயணம் பாடியிருக்கார். குலசேகர ஆழ்வார் ராமாயணத்தை பாசுரங்களாகவே பாடியிருக்கார். ஆதிகவி வால்மீகி ராமாயணம் முழுவதையுமே பாடியிருக்கார். துளசிதாஸ் ராம்சரித மானஸ் பாடியிருக்கார். கவிச்சக்கரவர்த்தி கமராட்டாழ்வார், அதுவும் கவிஞர் கமராட்டாழ்வாருடைய கமராமாயணத்தை ஒரு தடவை படிச்சுட்டோம்னா இத்தனை விஷயங்கள் கமராமாயணத்தில் இருக்கான்னு நாம் கொண்டாடுவோம். அப்படி எவ்வளவு ராமாயணங்களை கேட்டாலும், எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அதில் இருக்கக்கூடிய தர்மம். அந்த ராமாயணத்தை இன்று தொடக்கமாக ஒரு சில நாட்கள் நாம் அனுபவிக்க வேண்டும். அதை நாம் எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா, ஆச்சாரியர்களிலேயே உயர்ந்தவர், அவரை போல வைராக்கியம் யாருக்கும் கிடையாது. வைராகிய பஞ்சகம் அப்படின்னு ஒரு கிரந்தமே பாடியிருக்கார் வேதாந்த தேசிகன். அவருடைய நெருங்கிய சிநேகிதர் வித்யாரண்யர்னு பேர். அவர் இவரிடத்துல வந்து சொன்னார், அப்பா நீ தினமும் உஞ்சவர்த்தி பண்ணுறிய, தேசத்து ராஜாவை எனக்கு நன்னா தெரியும், அவனிடத்துல சொல்லி உனக்கு ஏதாவது உபகாரம் வாங்கி கொடுக்குறேன் வான்னர். இவர் சொன்னார், நீ வாங்கி கொடுக்குற உபகாரம் எவ்வளவு நாளைக்கு நிற்கும்? பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸ் மாதிரி தான், எடுத்தோன்னுவா குறைஞ்சிருமே. எந்த பேங்க்லேயும் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்தால் குறையுமே ஒழிய ஒன்றும் கூடுறது இல்லையா? ஏடிஎம்மில் நம்ம பணம் நம்மகிட்ட இருந்ததுன்னா அது எதாவது சைபர் கிரைமில் எவனா தூக்கின்னு போயிட்டானா அதுவும் காணாமல் போயிடும். இவர் சொன்னார், இந்த பாரு என்னிடத்துல சாஸ்வதமான தனம் ஒன்று இருக்குது, எவ்வளவு எடுத்தாலும் குறையாது, எவ்வளவு எடுத்தாலும் இன்னும் அதிகமாகக்கூடிய தனம் என்னிடத்துல இருக்குது. அப்படியா? உனக்கு இது யார் கொடுத்தான்னா, என்னுடைய தகப்பனார் எனக்கு இதை காட்டி கொடுத்துட்டு போனார், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துட்டு போனார்னா.
உடனே அவர் கேட்டார், அந்த தனம் எங்கே இருக்குன்னு. அதோ என் கூட வா, நேராக காஞ்சிபுரம் போகலாம். காஞ்சிபுரத்துக்கு வந்து பாரு, வேளமலைன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு மேலே ஒரு பெருமாள் இருக்கான். தேவப்பெருமாள்னு பேரு, வரதராஜன்னு பேரு. யார் எதை கேட்டாலும் கொடுக்குறவன் தியாகராஜன்னு பேர் பெருமாளுக்கு. அவனை காட்டிலும் இனிமே எனக்கு வசந்து தான் அந்த வாழ்க்கையில் ஏதாவது வேணுமா? இந்த பணத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிக்கணுமே கவலைப்படுறோம். சம்பாதிச்ச உடனே ஐயோ டாக்ஸ் கட்டாமல் இருக்கணுமேனு வருத்தப்படுறோம். டாக்ஸ் கட்டாமல் ஏமாற்றிட்டோம்னா ஐயோ என்ஃபோர்ஸ்மெண்ட் வராமல் இருக்கணுமேனு கவலைப்படுறோம். என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துன்னா தப்பிக்கணுமேனு கவலைப்படுறோம். எவ்வளவு கஷ்டம். ஆனால் ராமதனம், ராத்திரி படுத்துட்டோம், நிம்மதியாக தூங்குறோம், எந்த விசாரமும் கிடையாது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. இதுக்காக ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு டாக்டர்கிட்ட போய் ஸ்ட்ரெஸ்ஸு போகணுங்கிறதுக்காண்டி மாத்திரை வாங்குறது, இந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. சாஸ்வதமான தனம் என்னிடத்தில் இருக்குன்னு சொன்னார் சுவாமி வேதாந்த தேசிகன். அவர் அருளி செய்தது அப்படின்னு சொல்லுவா, பாடினதுன்னு சொல்ல மாட்டா. எப்போதுமே பெரியவா சொல்றத ஸ்ரீ ரகுவீர கத்தியம், ரகுவீர கத்தியம். ராமச்சந்திரமூர்த்திக்கு ரகுவீரன் வேறு, ரகு வம்சத்திலே அவதாரம் பண்ணியதாலே ரகுவீரன். இந்த கத்தியத்தில் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வீரம் என்னங்கிறத ரொம்ப நன்னா சொல்றார். கத்தியம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு புரியணும்னா ஸ்டேட்மெண்ட்னு வச்சுடலாம். அப்படி சொல்லலாமான்னா கொஞ்சம் புரியறதுக்காக வச்சுக்கலாம். கத்தியம்னு ஒன்று, பத்தியம்னு ஒன்று, ரெண்டு இருக்கு. இந்த ரகுவீர கத்தியம் முழுவதும் இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எவ்வளவு பெருசு சுந்தரகாண்டம், எவ்வளவு அழகானது. சுந்தரகாண்டம்னு எதனால் வால்மீகி பேர் வச்சார்? பாலகாண்டம்னு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாலிய பருவத்தை சொன்னார். அயோத்தியா காண்டம்னு அயோத்தியில் நடந்த விசேஷங்கள் அத்தனையும் சொன்னார். அடுத்து ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போனான், அதனால ஆரண்ய காண்டம்னு சொன்னார். அடுத்தது கிஷ்கிந்தேல நடந்ததெல்லாம் கிஷ்கிந்தா காண்டம்னு சொன்னார். அதுக்கு அடுத்த காண்டத்துக்கு என்ன பேர் வைக்கிறாருங்கிறது அப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது லங்கா காண்டம்னு பேர் வச்சிருக்கணும், யுத்த காண்டம்னு பேர் வச்சார். விபீஷண சரணாகதியில் ஆரம்பித்து பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் வர வரைக்கும் யுத்த காண்டம். அப்போ நடுவில் ஒன்று நிற்கிறதே, இதுக்கு என்ன பேர் வைக்கணும்? இதுவும் கூடிய மட்டும் லங்கையில் தான் நடக்கிறது. இதுக்கு லங்கா காண்டம்னே அதுக்கு பேர் வச்சிருக்கலாம், வைக்கலையே. சுந்தர காண்டம்னு பேர் வச்சார். வால்மீகி குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி பேர் வச்சார். நம்ம அதில் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்படுற. ஹவு டு நேம் ஒரு சைல்டுன்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது. என்ன பேர் வைக்கலாம்னா இசட்டில் ஆரம்பிச்சு ஏற முடியறது பேர் புரியுறது இல்லையா? இசட்டில் ஆரம்பிச்சு ஏற முடியறது கேட்டால் அதான் நியூமராலஜிங்கிறா. இப்படி பேர் வச்சா ஓஹோன்னு வருவாங்கிறா. அவன் ஓஹோன்னு வருவானா இல்லை ஓஹோன்னு போயிடுவானாங்கிறது பாவானுக்குன்னா தெரியும். நாம் பேர் வச்சதுனால நடந்து விடுமா? நாம் இங்கே வந்து சேர்றப்பவே பகவான் இதான் நடக்கணும்னு எழுதி வச்சு தானே அனுப்புகிறான். இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை, நம்ம அது பிள்ளைக்கு நல்ல பேர் வைக்கணும். 2A 3A 2I 3I பேரே மாறி போடும். பேர் ஒன்றா இருக்கும், அவள் எழுதுகிற எழுத்தில் பார்த்தோம்னா இது என்னதுன்னே தெரியலையே, அவன் புதுசாக ஒரு பேர் வச்சுருவா. அப்படிப்பட்ட அழகான ஒரு சுந்தரகாண்டம். பரமசுந்தரி பிராட்டி, பரமசுந்தரன் ராமன், சுந்தரியும் சுந்தரனையும் சேர்த்து வைத்த ஹனுமான் திருவடியானவர் பரமசுந்தரர். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மோதிரத்தையும் சுந்தரம்னு தெரிவிக்கிறார். எந்த மோதிரம் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்ததோ அந்த மோதிரத்தையும் சுந்தரம்னு தெரிவித்து வால்மீகி சுந்தரகாண்டம்னு ஒரு காண்டம் ஆடினாரே. ஆனால் வேதாந்த தேசிகன் சுந்தரகாண்டத்துக்குன்னு அழகாக சின்னதாக ஒரு 4 வரி தான் பாடினார். ஏன் அப்படின்னா, எப்போதுமே பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறது ஒரு ரொம்ப ஆச்சரியமானது. அவர் என்ன பேசினார்? 2 மணி நேரம் பேசினார். என்ன சொன்னார்? அதான் ஒன்றுமே புரியலை, என்னமோ சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் என்னமோ சொல்லிட்டு இருந்தார். சரி, அவருக்காவது புரிஞ்சுதான். அவரே அடிக்கடி கேட்டாரா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. கேட்டுட்டு இருந்து வா சொன்னால் என்ன 1/4 மணி நேரம் இருக்க உபன்யாசம் முடியும்னாலும். அப்போ சொன்னவருக்கும் சொல்ல தெரியல, கேட்டவாளும் என்ன சொன்னான்னு ஃபாலோ பண்ணலை. அப்படியே இல்லாமல் ரத்தன சுருக்கமாக சுந்தரகாண்டத்துக்குன்னு, இதை விட ஆச்சரியம் உத்தரகாண்டத்துக்குன்னு ஒரு சில வார்த்தைகளை தெரிவிக்கிறார்.
அது ரகுவீர கத்தியத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அப்படி தனித்தனியாக பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுருக்கமான சுந்தரகாண்டம், அடுத்தது யுத்தகாண்டம், அடுத்தது உத்தரகாண்டம், அத்தனையும் அதுவும் இந்த ரகுவீர கத்தியத்தை நம்ம ஒரு தடவை வாசிச்சுட்டோம்னா வளைஞ்சிருக்கிற பல்லு ஒழுங்காயிடும். கட்டமுடன்னு இருக்கும். அதாவது கல்யாணங்களில் இந்த கை முறுக்குன்னு ஒன்று, இப்போல்லாம் அதெல்லாம் அவுட் சோர்ஸ் ஆகிடுது. பழைய காலங்களெல்லாம் ஆற்றுலேயே கை முறுக்கு பண்ணுவாள். கைமுறுக்கு கையில் சுற்றுறதுன்னா முறுக்கு ரொம்ப கட்டம், அந்த பிரி விளையாமல் வரணும். 5 சுற்று 7 சுற்று அதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாள். அதுக்குன்னு பிளேட் இருக்கும், வட்டமாக இருக்கும். அதில் தேங்காய் சுவாமி நமக்கு முறுக்கு பண்ணுற வியாபாரமானு கேட்க வேண்டாம், அதில் தேங்காயை தடவி அந்த மாவு அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதை அப்படியே அழகாக சுற்றிகிட்டே வருவா. முறுக்கு மாதிரி நன்னா அப்படி வந்துகிட்டே இருக்கும். அது தேங்காய் எண்ணெயில் பண்ணினான்னு அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய்னோ கொலஸ்ட்ராலுக்கு ஆபத்துங்கிறா. சொல்லப்போனால் தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது, தேங்காயும் ரொம்ப நல்லது. அது என்னோ கொலஸ்ட்ரால் வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ சொல்லியிருக்கான், அது இருக்கட்டும், அந்த விசாரம் நமக்கு வேண்டாம். தேங்காய் எண்ணெய் நம்முடைய அன்றாடம் நாம் சேர்த்து கொள்ளக்கூடியதான நம்முடைய பதார்த்தத்தில் தேங்காய் எண்ணெயும் இருக்கணும். சரி, அந்த முறுக்கு பண்ணினான்னா சரி, பல்லு இருக்குன்னு சாப்பிட்றோம், நன்னா பண்ணிவிட்டான்னா போட்ட உடனே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாகு மாதிரி கரைஞ்சிடணும். அந்த முறுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். சரி, கொஞ்சம் வயசாக எடுத்து முடியலைன்னா என்ன பண்ணுவான்னா அதை மிக்சியில் உடச்சி போட்டு பாருங்க. அவளுக்கு அந்த அனுபவம் இருக்கும் போல் இருக்கு. அடியன் அடுத்து என்ன பண்ணுவான்னு சொல்றதுக்குள்ள மிக்சிங்கிறான். அதுவும் ஒரு சுகம் தானே. மிக்சியில் அதை நன்னா போட்டு பொடி பண்ணி அதோட கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அதுவும் உண்டு. சாப்பிட்றவருக்கு சுகர் 500. அவர் கேட்டால் டாக்டர் இருக்கார் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறார். சில சமயம் இவரே டாக்டர், ஏன்னா இன்சுலின் இவரே போட்டுக்கிறார். அந்த முறுக்கு அப்படி கடமுடான்னு இருக்குமோ, அது போல இந்த ரகுவீர கத்தியத்தை வாசிச்சோம்னா என்ன கம்பீரம் தெரியுமா? அதுதான் கம்பீரம்னா. பெருமாளுக்கு எவ்வளவு காம்பீரியம் உண்டு அந்த கம்பீரம். அப்படி பெருமாள் நடந்து போவோன்னா கிருஷ்ணதா காண்டத்திலையும் ஆரண்ய காண்டத்திலையும் வால்மீகி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். மத்தமாதங்க காமினம். காட்டில் பெரிய ராமச்சந்திரமூர்த்தி நடந்து போவான். யானைகள் ராமனை பார்த்த உடனே நின்றுடும். ஏனுக்கும் அப்படின்னா ராமனை பார்த்த உடனே என்ன அழகா நடக்கிறான், இவனை போல நாம நடக்கணும் அப்படின்னு யானைகள் ஆசைப்பட்டு ராமனை போலவே நடக்குமா. மத்தமாதங்க காமினம். அதுபோல இந்த ரகுவீர கத்தியத்தை வாசிச்சுட்டோம்னா முதல்ல அந்த கத்தியத்துக்கு இருக்கக்கூடிய காம்பீரியம், ரெண்டாவது இதை பாடினாரே என்ன பக்திங்கிறத ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் இதை நம்ம சேவிக்க முடியும். ஒவ்வொரு அக்ஷரத்திலையும். ஏன்னா பக்தி எங்கே இல்லையோ அங்கே அனுபவம் இருக்காது. பக்திங்கிற சொல்லுக்கே உபாசனம்னு அர்த்தம். உபாசனம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா இடைவிடாது ஒரு பொருளை நாம் மனதிலே நினைத்து கொண்டு இருந்தால் அதற்கு உபாசனம் என்று பெயர். தைலதாரா அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் உபாசனம். இங்கிருந்து கடைக்கு போகிறோம். இப்போல்லாம் தான் இந்த சாஷேர எண்ணெய் வருது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்திரத்தை கொண்டு போனோன்னா அவள் எண்ணெய் கொடுப்பா கடையில். அப்போது எண்ணெய் கொடுத்தானே எண்ணெய் எடுத்து விடுவா. விட்டாள்னா அது ஒரே மாதிரி, அந்த தாரை ஒரே மாதிரி, ஃப்ளோ ஒரே மாதிரியாக இருக்கும். கொஞ்சம் கூட அதில் விலகவும் விலகாது, வேறு எங்கேயும் போகாது. அதே போல் அந்த எண்ணெய் எப்படி விழுகிறதோ அதே போல் கொஞ்சம் கூட இடையூறு இல்லாமல், வேறு சிந்தனை இல்லாமல் இடைவிடாது ஒரு வஸ்துவை நாம் தியானம் பண்ணினால் அதற்கு உபாசனம் என்று பெயர், அதற்கு பக்தி என்று பெயர். இந்த கத்தியத்தில் ஒவ்வொரு பதத்தையும் நாம் சேவித்தோம்னா சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு ராமச்சந்திரமூர்த்தியின் இடத்துல எவ்வளவு பக்திங்கிறத பிரத்யட்சமாக நாம் பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கலாம்னா ஆரம்பத்திலேயே முதல் அக்ஷரத்திலேயே அதை சொல்லிட்டார். இப்போ நமக்கு ரொம்ப பழைய காலத்தில் லெட்டர் எழுது. ஏன் பழைய காலம்னு சொல்கிறேன்னா இப்போ அது எல்லாமே விட்டு போயிடுது. இப்போ கல்யாணத்துக்கே பத்திரிகைலாம் அடிக்கிறதே இல்லை.
ஏதோ சாஸ்திரத்துக்கு அடிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 15 பத்திரிகை அடிக்கிறோம், அவ்வளவுதான். அப்புறம் எல்லாம் வாட்ஸ்அப் தான். சரி, வாட்ஸ்அப்பில் அனுப்புறது கூட தப்பு கிடையாது. யாருக்கு அனுப்பிச்சோமோ அவளுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஆற்றுல கல்யாணம் நடக்கிறது, அவசியம் நீங்கள் வாங்கோன்னு கூப்பிடணும். அதுவும் இல்லை, வாட்ஸ்அப் பார்த்துட்டீங்களா, அவ்வளவுதான். வாட்ஸ்அப்பில் என்னெல்லாமோ வருது, எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முடியும்? வேணுங்கிறது வருது, வேண்டாது வருது, பார்த்தா தலைவலியும் வருது. கல்யாணத்துக்கு பத்திரிகை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாலும் என்ன சொல்லணும்? உங்களுக்கு பத்திரிகை அனுப்பிச்சிருக்கேன், அடியானுடைய குமாரனுக்கு கல்யாணம், அடியானுடைய குமாரத்துக்கு கல்யாணம், நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும்னு வாய்வு நிறைய கேட்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு சுபத்துக்கு தான் வாங்கோன்னு கூப்பிட முடியும். வாங்கோன்னு ஒருத்தர் கூப்பிடுறோம்னா கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடலாம், கல்யாணத்துக்கு கூப்பிடலாம், உபநயனத்துக்கு கூப்பிடலாம், புதுசாக ஆஃபீஸ் கட்டியிருக்கோம் திறப்பு விழா கூப்பிடலாம். இதுக்கு தான் வாங்கோன்னு கூப்பிட முடியும். இப்போ வாங்கோன்னு கூப்பிடுற வழக்கமே போயிடுத்து. பழைய காலத்துலலாம் கடிதம் எழுதுவா, லெட்டர் எழுதினான்னா பார்த்தேன்னா தெரியும். அந்த காலத்து போஸ்ட் கார்டை பார்த்தேன்னா இந்த உரத்தில் க்ஷேமம் அப்படின்னு எழுதுவான். க்ஷேமம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சௌரியமாக இருக்கா, சரீரம் உடம்பு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை க்ஷேமம். இந்த ஓரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் க்ஷேமம் அப்படின்னு எழுதுவான். அதற்கு பல்லாண்டு பாடுதல் அப்படின்னு பேர். பல்லாண்டு நம்ம யாரை பார்த்து சொல்கிறோம்? வயசானவா, வயசில் குறைஞ்சிருக்கிறவாளை பார்த்து பல்லாண்டு பாடுவா. இதோ பரீட்சை நடக்கிறது, 10th எக்ஸாம் நடக்கிறது, ஆற்றுல நம்ம ஆற்று பொண்ணு எக்ஸாம் எழுதுறா, பிள்ளை எக்ஸாம் எழுதுறான்னா உடனே நேராக தாயார் தாத்தா பாட்டியை போய் பார்க்குறா. ஆற்றுலேயே இருந்தா, ஹோமில் இருந்தான்னா அங்கேயும் போய் பார்க்குறா. ஏன்னா ஆசீர்வாதம் வேணும் இல்லையா, அதுக்காக போய் பார்க்குறா. போய் பார்த்து அதுக்கு மட்டும் அவள் வேண்டியிருக்கு. பேரனையோ பேத்தியோ ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தாத்தா பாட்டி வேணும், அதுக்கப்புறம் அவள் ஹோம்லேயே இருக்கட்டுமே. சரி, அது அப்படியே இருக்கட்டும். போய் பார்க்குறான், உடனே சேவிக்கிறான். அப்போ வயசில் பெரியவா வயசில் சின்னவாளுக்கு நீ நன்னாரு க்ஷேமமாரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவா. பெரியாழ்வார் இதைத்தான் பண்ணினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அப்போ யாரை பார்த்து நம்ம பல்லாண்டு பாடுவோம்? நமக்கு யாரிடத்துல ரொம்ப பிரியம் இருக்கோ அவன் நன்னா இருக்கணும், நம்ம ஆத்து பிள்ளை நன்னா இருக்கணும் தான் முதல்ல நாம் நினைப்போம். அதுக்கப்புறம் சரி அடுத்த ஆத்து பிள்ளையும் நன்னா இருக்கணும், ஏன்னா நம்ம பிள்ளைக்கு அவன் ஃப்ரெண்டுங்கிறதுனால. அதே அவன் எனிமையாக இருந்தான்னா அவனை பற்றி பேசாதே அப்படின்றோம். அப்போ எங்கேயுமே எந்த ஒரு கிரந்தம் ஆரம்பிக்கணும்னாலும் மங்களத்தோடு ஆரம்பிக்கணும். இந்த மங்களம்ங்கிறது 3 இடத்துல சொல்லுவா. ஆரம்பத்தில் மங்களம் இருக்கணும், நடுவில் மங்களம் இருக்கணும், முடியறப்பவும் மங்களம் இருக்கணும். என்ன காரணம்னா இந்த கிரந்தம் நன்னா நடக்கிறதுக்கு நான் பெருமாளை சேவிக்கிறேன், அது ஒரு அர்த்தம். 2வது இந்த கிரந்தத்தை யார் யார் சொல்றாளோ அவளுக்கு மங்களம் உண்டாகும், அதுதான் முக்கியம். இந்த கிரந்தத்தை நான் பண்றேன், இதுக்கு பகவானுடைய கிருபை இருக்கணும்னு சொல்றது ஒன்றும். 2வது இந்த கிரந்தத்தை யார் யார் பாடுறாளோ சொல்றாளோ அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு மங்களம் உண்டாகணும்னு பிரார்த்திக்கணும். சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஜயத்யாஸ்ருத சந்திராச வாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோமபாஸ்கராம். என்ன அழகான அர்த்தம். துவாந்த அப்படின்னால இருட்டுன்னு அர்த்தம். இருட்டு போகணும்னா அங்க வெளிச்சம் வரணும். இருள் விலக வேண்டும் என்றால் சூரியன் உதயமாக வேண்டும். அப்ப இங்க யாருக்கு இருட்டு? யாருக்கோ பயம். யாருக்கு? ராவணனிடத்திலே பயந்த தேவர்கள், ராவணனை கண்டு பயந்த பிரம்மா. இந்த பிரம்மா தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எழுதுறதுல ரொம்ப கெட்டிக்காரர். யார் எதை கேட்டாலும் அவர் கொடுத்துடுவார். அவருக்கு இல்லைன்னே சொல்ல தெரியாது. அவருக்கு இல்லை என்ற வார்த்தையே அவரிடத்துல இல்லை. யார் எதை கேட்டாலும் கொடுப்பார். அப்படி ஒரேடியா ராவணனுக்கு வரங்களை கொடுத்துட்டார். வரங்களை கொடுத்த பிறகுதான் ஐயோ கொடுத்தோமேன்னு வருத்தப்பட்டார். தேவர்கள் எல்லாரும் போய் பிரம்மாட்ட சொன்னா, ராவணனால எங்களுக்கு ரொம்ப கட்டமாக இருக்குன்னு. அப்போ பிரம்மா சொன்னார், கவலைப்பட வேண்டாம்,
நம்முடைய பயத்தை போக்குவதற்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை தேடி போவோம்னார். அதைத்தான் தேசிகன் சொன்னார் இங்க. துவாந்த வித்வம்சனோதயா, தன்னுடைய அடியார்களுக்கு உண்டான பயத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் பண்ணினவன் யாரு? ராமன் சொல்லல, சீத்தையோடு கூடின ராமன் அப்படின்னார். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னையாழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே, புகழ் ஒன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வார் பாடினாரே, அகலகில்லேன் இறையுமென்னு. ஒரு க்ஷணம் கூட பிராட்டி பெருமாளை விட்டு பிரியாதவள். இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கோம், பிரியாம இருக்கோம். செல்போனை விட்டு பிரியாம இருக்கோம். எல்லாரையும் விட்டுடுவான், இதை விட முடியாது. நோ என்ட்ரியில் கூட இதுக்கு என்ட்ரி இருக்கு. பிராட்டி அப்படின்னா அதைத்தான் சொன்னார். பிரபாவான் சீதையா தேவியா, சீதா பிராட்டியினாலே தேஜஸ் உண்டான ராமன்கிற. காளிதாசன் சொல்றார், ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு 4 மடங்கு சாமர்த்தியம் அதிகம்னு சொல்லியிருக்கான் இயற்கையாகவே. இங்க வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், பிரபாவான் சீதையா, சீதா பிராட்டியினுடைய சம்சர்க்கத்தாலே, சீதா பிராட்டியோடு சேர்ந்து இருப்பதாலே உண்டான தேஜஸ். அப்படி இருக்கிறவன் யாரு? ராமன்னு சொல்லலை. ஏன்? இவன் எங்கிருந்து வந்திருக்கான்னு அதை சொல்லணும். பரமவியோம பாஸ்கரா, பாஸ்கரன்னா சூரியன், பரமவியோமன்னா நலம் அந்தம் இல்லதோர் நாடு பரமபதம். அந்த பரமபதத்திலே எப்பொழுதும் வெற்றி இருக்கக்கூடிய பரமபதநாதனான எம்பெருமான் சிவன் நாராயணன், அவனே சூரியன். அவன் சூரிய குலத்திலே தோன்றி எப்பொழுதும் வெற்றியோடு உண்டாகிறான், எப்பொழுதும் வெற்றியோடு விளங்குகிறான். ஜயதி ஜயத்யா ஸ்ருத சந்திராச துவாந்த வித்வம்சனோதயா, அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இது ஆண்டாள் பாடின பல்லாண்டு. பெரியாழ்வார் எப்படி பல்லாண்டு பாடினாரோ அதே போல ஆண்டாளும் பாட. அதே போல வேதாந்த தேசிகனும் இந்த ரகுவீர கத்தியம் ஆரம்பிக்கிறப்பவே, எங்கேயுமே ஆரம்பிக்கிறப்பவே கம்பீரமாக ஆரம்பிக்க வேண்டாமோ. கச்சேரி ஆரம்பம் வந்து உட்காண்டாச்சு, எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா, ஹால் முழுவதும் கூட்டம். ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறார்? முதலையே முக்காரி ராகத்தில் ஆரம்பிச்சார்னா எப்படி இருக்கும்? கச்சேரி ஆரம்பிக்கிறான்னு ஒரு ஹம்சத்வனி, ஒரு கம்பீர நாட்டை அப்படின்னு ஆரம்பித்தா, ஒரு ஆரபி அப்படின்னு ஆரம்பித்தா சரி பரவாயில்ல ஏதோ ஆரம்பிக்கிறார், அப்புறம் கேட்போம் அப்படின்னு கேட்பா. ஆரம்பிக்கிறப்ப ஒரு முக்காரியில் ஓன்னு அழுதா, இந்த அழுகை தான் நம்ம ஆற்றுல ஏற்கனவே இருக்கே, இது வேண்டாம்னு தான் இங்கே வந்தோம், இங்கேயும் இந்த அழுகையா? ஆரம்பிக்கிறதே கம்பீரமாக இருக்க வேண்டாமோ? வெட்டிட்டு வானா கட்டிட்டு வரணும்னு சொல்லுவார். ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து விஸ்வாமித்திரர் சொன்னார், டே அந்த வில்ல பாருடான்னார். நம்ம ஆத்து பையனாக இருந்தால் நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். பெருமாள் கேட்டான், வில்ல பார்க்கணுமா என்னான். போய் பார் அப்படின்னார். உடனே பெருமாள் போனான். பார்க்குறான், ஆச்சரியமான வில்லு. அப்படி திரும்பினான், எடுக்கட்டுமான்னு கேட்டான். ஆடி போயிட்டா விஸ்வாமித்திரர். டே உன்னை அதுக்காண்டி தாண்டா கூட்டின்னு வந்திருக்கேன். கூட்டின்னு வந்தது இதுக்கு தான் சொல்லலை அவர். ஏன்னா கெட்டிக்கார் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். காரியம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டானா அவனுக்கு இதான் வேணுங்கிறதுலாம் கிடையாது, எத்தை கொண்டும் காரியம் பண்ணிவிடுவான். அந்த சாமர்த்தியம் வேணும். அதைத்தான் இங்கே சொன்னார். ஜெயத்யா ஸ்ருத சந்திராச. அப்போ அந்த ஆரம்பத்திலேயே ஜெயம்னு ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, ராஜாக்களெல்லாம் ஊர்வலம் போவான், பட்ன பிரவேசம்னு சொல்லுவான். அப்படி போனால் அந்த ராஜா பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னா அவனை கொண்டாடி பாடுறதுக்குன்னு வந்திகள் அப்படின்னு அவளுக்கு பேர். அவள் எப்போது ராஜாவினுடைய பெருமையை பாடுவாள். இப்படிப்பட்ட ராஜா, அவனை போரிலே வென்றான், இவ்வளவு கோவில்களுக்கு தர்மம் பண்ணியிருக்கான், இந்தந்த இடத்துல ஆதூரார் சாலை நியமனம் பண்ணினான். குந்தவை, குந்தவை இப்போ எல்லாருக்கும் யாருன்னு தெரியும். ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்திருக்கலாம். கல்கி எழுதினப்போ தெரியாத குந்தவை இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுத்து. அப்படியே இருக்கட்டும், அது ஏங்கிற விசாரம் நமக்கு வேண்டாம்.
அந்த குந்தவை பல இடங்கள்ல ஆதூரார் சாலை அப்படின்னு கட்டினா. என்ன தெரியுமா? பிரைமரி ஹெல்த் சென்டர். பிரைமரி ஹெல்த் சென்டர் இப்போ நம்ம பார்க்குறோமே, அது குந்தவை அதுக்குன்னு நிபந்தம்னா, தமிழில் நிபந்தம்னா என்ன அர்த்தம்னா, அதுக்குன்னு ஃபண்டு கிரியேட் பண்ணி வச்சு அந்த பணத்தில் வரக்கூடிய வட்டியை கொண்டு இந்த ஹெல்த் சென்டர் நடக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுவா. அதுபோல் ராஜா பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் அவனோடு இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் ராஜாவினுடைய புகழ் பாடுவதற்குன்னு ஒரு சிலர் இருப்பா, வந்திகள்னு பேர். அவன் ராஜா முன்னாடி போனான்னா அவனுடைய பெருமையை சொல்லிட்டே போவாளாம். அதே போல தான் சுவாமி வேதாந்த தேசிகனும் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரமூர்த்தி ரகுவீரன் அவனோட பெருமையை பாடணும்னு ஆரம்பிக்கிறார். ஜெய அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். அது மட்டும் கிடையாது, அடுத்து சொன்னார் ஜெயதி யாருக்கு வெற்றினார்? ஆஸ்ருத சந்திராச துவாந்த வித்வம்சனோதயா. அப்ப அந்த ராமாவதாரத்துக்கு முக்கியமான நோக்கம் என்ன? ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ராமாவதாரத்துக்கு முக்கியமான நோக்கம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான். அத ராமன் சொல்லலை, கண்ணன் சொன்னான். ராமனும் விபீஷணன் இடத்துல சொன்னான், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யஹ ததாம் ஏதத் விரதம் மமா. ஹே சுக்ரீவா, சக்ருத்யேவ பிரபன்னாய, என்னை தேடி ஒருத்தன் வந்துவிட்டான், என்னை சரணாதின்னு சொல்லிட்டான், என்னிடத்துல சரணமும் பண்ணிட்டான்னா அவனை நான் ஒரு நாளும் விடமாட்டேன்னு பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி சொல்றான். அவனுக்கு எவ்வளவு கட்டம் வந்தாலும் அவன் கட்டங்களை நான் போக்குவேன்னு சொன்னானே, அதே போல அடியார்களுடைய பயத்தை போக்க வேண்டும் என்பதற்காக இந்த அவதாரத்தை பெருமாள் பண்ணினான். அப்போ இந்த ராமாவதாரத்தினுடைய முக்கியமான நோக்கமே என்ன? அடியார்கள் பயத்தை போக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த அவதாரம் பண்ணினான்னு சுவாமி தெரிவிக்கிறார். அது மட்டும் கிடையாது, அப்படி விரதம் எடுத்துட்டவன் யாரு? இப்போ சொல்றோம், நான் யார் தெரியுமா? நான் நினைச்சுட்டேன்னா இமயமலையை தூக்கிடுவேன்னு சொல்றோம். சொல்றது எல்லாருமே சொல்றோம். நம்மளால பண்ண முடியுமோ? இமயமலையை தூக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை, அல்பமான ஒரு காரியம், அதை கூட நம்மளால பண்ண முடியலையே. அடியார்கள் பயத்தை போக்கக்கூடியவன் சொன்னாரே, அவன் யாருன்னா பரம வியோம பாஸ்கரா. பரம வியோம பாஸ்கரான்னா உபனிஷத்துக்கள் எல்லாம் ஒரே குரலாக எந்த பகவானை உயர்ந்தவன் என்று கொண்டாடுகிறதோ அவனே ராமச்சந்திரனாக அவதாரம் பண்ணி, அவனே ஸ்ரீயப்பதியாக அவதாரம் பண்ணி, அவனே சீதாதேவியோடு வந்து அவதாரம் பண்ணி தன்னையே கதி என்று இருக்கக்கூடிய தேவர்கள் பயத்தை போக்கினான் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்தில், ஸ்லோகம் கிடையாது, இதான் ஆரம்பம், அவதாரிகை. அதில் சொன்னார். சொன்ன உடனே ஜெயத்தின்னு சொன்னார். இருந்தாலும் அவருக்கு மனசில் போதும் அப்படின்னு தோணலை. இப்போ நம்ம ஆற்றுல குழந்தை பிறந்திருக்கான். குழந்தை எப்படி இருக்கான்னா, ஐயோ குழந்தை எப்படி இருக்கான், நன்னா இருக்கணும், யாராவது பார்க்க போகிறா, கதவை சாத்தியே வையும்பா. தாயாருடைய திருஷ்டியை பட்டுடுமோன்னு குழந்தைக்கு கண்ணத்தில் ஒரு திருஷ்டி போட்டு வைப்பா, அதுவே திருஷ்டி ஆகிடும். பழைய காலத்தில் இருந்த சீம பசுன்னு ஒன்று இருக்கும், இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சீம பசுன்னா, சீமைனா வெளிநாடுன்னு அர்த்தம். அந்த பசு ரொம்ப விலை அதிகம். ஒரே சமயத்தில் 10 லிட்டர் பால் கறக்கும். அது என்ன ஆச்சரியம்னா, அது கண்ணுக்குட்டியாக பசுமாடானே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கிராமத்தில் பெரிய பணக்காரர் சீம பசு வாங்குவார், கண்ணுக்குட்டியை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்தார்னா அதை ஆற்றுல பின்னாடி தனியாக அதுக்குன்னு ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் ஒன்று கட்டி, தனியாக அந்த ரூமில் தான் அந்த சீம பசுவே இருக்கும். யார் கண்ணுலையும் படாது. என்ன காரணம் தெரியுமா? யாராவது ஒருத்தன் போவன், கண்ணுக்குட்டியை பாப்பன், ஐயோ அப்படிம்பான், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுது. இதுக்குன்னு ஒரு சிலர் ஆற்றுல இப்போ தான் புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்போம், வருவா, வாங்கோ வாங்கோ அப்படிம்பான், வருவார், இது என்ன புது ஃப்ரிட்ஜா அப்படின்பா, அவள் சொல்லி முடிக்கிறதுக்கு டிபுக்குன்னு போயிடும் ஃப்ரிட்ஜை. அப்படி ஒரு சிலர்லாம் இருக்கா, நல்ல அழகான கண்ணு அவளுக்கு, நல்ல கண். ஒரு சிலர் பார்த்தானா மேலே மேலே வளரும், ஒரு சிலர் பார்த்தானா கீழே கீழே போயின்னு இருக்கும். அதனால தான் சொல்லுவான், கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதும்பா. அது ஒரு சிலருக்கு அவளுடைய பார்வை விசேஷம். பார்வை ஒன்றே போதுமே, இது மாதிரியான
பார்வை ஒன்றே போதுமே. இப்படி இருந்து என்ன பண்ணுறது? ஆற்றுல எதை வாங்க முடியும்? ஒன்றும் வாங்க முடியாது. சுவாமி தேசிகன் பார்த்தார், இப்படி அவதாரம் பண்ணியிருக்கானே, அவனுக்கு பல்லாண்டுன்னு சொன்னோமே போதுமானார், அவனுக்கு திருப்தியே உண்டாகலை. உடனே என்ன சொன்னார் தெரியுமா? ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா. இதை எப்படி சொல்லணும்னா, ஜெய ஜெய மகாவீர ஜெய ஜெய மகாதீர ஜெய ஜெய தௌரேயா. மாத்து குழந்தை ஸ்கூலுக்கு இன்றைக்கி தான் போகிறான். முதல் நாள்னா எல்கேஜி ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிறான். தாயார் தகப்பனாருக்கு ஒரே டென்ஷன். தாயார் தகப்பனாருக்கு என்ன டென்ஷன் இருக்கோ இல்லையோ, தாத்தா பாட்டிக்கு அதை விட டென்ஷன். சரி, இவளுக்கு 2 பக்கத்துலேயும் தாத்தா பாட்டி இருக்கானா, உடனே ஃபோன் வருது. சம்பந்தி ஃபோன் பண்ணுறாரு, குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா? கிளம்பிட்டான், இப்போ தான் கிளம்பியிருக்கான், நாங்கள் நேரம் ஸ்கூலுக்கு வந்துவிடுறோம். இந்த ஆற்றுல குழந்தை எல்கேஜி இன்றைக்கி தான் முதல் நாள் போகிறான்னு இந்த குழந்தையோட தாயார் தகப்பனார் தாத்தா பாட்டி இத்தனை பேர் இங்கேருந்து கிளம்புறா. அவன் அந்த தாத்தா பாட்டி அங்கேருந்து போகிறா. ஐயோ குழந்தை நல்லா இருக்கணும், எவ்வளோ நேரம் இன்றைக்கி ஸ்கூல்? இன்றைக்கி 1 மணி நேரம் தான், அப்போ அங்கேயே இருந்து விடுவோமா? என்ன சுவாமி குழந்தை போக மாட்டானா? ஐயோ குழந்தைக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறான். அவன் ஸ்கூலுக்குள்ளே போயிடுவான். ஐயோ அதுக்கப்புறம் இவன் அழற அழகு இருக்கே, அவன் அழறது கூட தேவை, அவன் சரிதான் போட்டு போயிடுவான் உள்ளுக்குள்ளே. இவா வெளியில் நின்று ஒரு 2 லிட்டர் கண்ணீர் விட்டுடுவான். ஐயோ குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கானே, கண்ணீர் விட்டுருவானோ, பசிக்குமா பசிக்காதா, குழந்தைக்கு ஒன்றும் சொல்ல தெரியாதே. இவா படுத்துகிற பாடு இருக்க, அது குழந்தை கூட விளையாட்டை எடுத்துன்னு போயிடுவான். என்ன காரணம்? தன்னுடைய குழந்தை என்பதா. அதுபோல ராமச்சந்திரமூர்த்திக்கு சொன்னார் ஜெயத்யாஸ்ருதன்னு சொன்னார். அவருக்கு பரியாப்தி தோணலை. உடனே என்ன சொன்னார்? ஜெய ஜெய மகாவீர ஜெய ஜெய மகாதீர ஜெய ஜெய தௌரேயா. எப்படி சொல்றது? அண்ணா அழகா இருக்கு. மகாதீர. வால்மீகி ராமாயணமே இப்படிதான் ஆரம்பமாகுது. ஆசிரமத்தில் வால்மீகி உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை தேடி விக்கிபீடியா வந்தார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வால்மீகியை தேடி விக்கிபீடியா வந்தார். இன்னைக்கு விக்கிபீடியாவும் போயிடுத்து, சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு, அதுவும் போயிடுத்து. இப்போ கூகுளில் புதுசாக ஜெமினின்னு ஒன்று வந்திருக்கு. வால்மீகியை தேடி நாரதர் வந்தார். திரிலோக சஞ்சாரி நாரதர் தான் பெரிய இன்டர்நெட். நீங்கள் கேள்வி கேட்குறது, அதாவது விக்கிபீடியாவது நம்ம இதை போடணும், இதை எனக்கு தெரியணும்னு. நாரதர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம் மனசில் நினச்ச உடனே நீ இதை நினச்சியான்னு கேட்டு சொல்லிவிடுவார். அவ்வளோ பெரிய அவ்வளவு சாமர்த்தியம் அவருக்கு. அவருக்கு எந்த லோகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறதுலாம் லைவாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் இல்லையா, லைவ் அப்படின்னே ஒரு ஃபோல்டர் இருக்கு. அது மாதிரி நாரதருக்கு லைவாக எந்த லோகத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியும். அந்த நாரதர் வந்து சேர்ந்தார், நேராக வால்மீகிட்ட வந்தார். வால்மீகி நாரதர் வந்த உடனே ரொம்ப சந்தோஷம். பழைய காலங்களெல்லாம் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா, இந்த கொரோனா காலத்தில் இதெல்லாம் நல்லா இருந்தது, இப்போ விட்டு போயிடுது. ஆற்று வாசலில் ஜலம் வச்சுருப்பேன். ஆற்று வாசலில் ஜலம் எதுக்காக தெரியுமா? வெளியிலேருந்து உள்ளே வரும், எந்த பாக்டீரியா உள்ளே வருதுன்னு தெரியல, அதனால் வெளியிலேருந்து உள்ளே வரப்போ காலை அலம்பிண்டு உள்ளே போகணும். இன்றைக்கி காலை அலம்புறதுங்கிறது வழக்கமே கிடையாது. காலை அலம்பணும், அது மட்டும் கிடையாது, உடனே கையை அலம்பணும். இந்த கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் எப்படி இருந்தது தெரியுமா? ஆற்றுல ஒருத்தர் பேசிக்காமே மாஸ்க் போட்டுட்டா, ஹெல்மெட்டே போட்டுருக்கா, அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ கொரோனா போயிடுத்து, எல்லாருக்கும் தைரியமாக வந்துடுது. வால்மீகி நாரதருக்கு இதுக்கு அர்க்கியம் ஆச்சமனியம் பாந்தியம்னு பேர். காலலம்ப ஜலம் கொடுத்து கால் அலம்பி கைகள் அலம்பி ஆச்சமனம் பண்ணுறதுன்னா வாயை கொப்பளிக்கிறதுன்னு இல்லை, வாயை சுத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம். வால்மீகி நாரதரை உட்கார சொன்னார். உட்கார சொல்லிட்டு வால்மீகி நின்றுட்டே இருந்தார். இதுதான் மரியாதை. நம்ம ஆற்றுக்கு ஒருத்தர் வந்தான்னா அவளை நிற்க வச்சுட்டே நம்ம பேசுறது. ஒருத்தர் கிராமத்தில் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணுவார். ஆற்று வாசலில் சாணியை கொண்டு முழுகுவார். இவர் சொல்லுவார், நான் சந்தியாவந்தனம் பண்ண நேரத்தில் முழுகணும்பர். நல்ல வாசலில் பெருசாக சாணியால் முழுகுவார். என்ன காரணம்னா, சாணியினால் முழுகிட்டானா யாரும் பக்கத்தில் வர முடியாது, யாரும் உட்கார முடியாது, நின்றுட்டு இருக்கணும்.
இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கையில் பாத்திரம் இருக்கும், அச்சுதாயன மகா அப்படின்னு ஆச்சமனம் பண்ணுவார். பண்ணுறப்போ யாரோ ஒருத்தர் வருவார், என்ன சீமாச்சு சௌரியமா இருக்கியா அப்படிம்பார். இவர் அவரை பார்த்து, அச்சுதாயன மகா இப்போ தான் உள்ளே போயிருக்கு, அது கூட சீமாச்சு சௌரியமா. அவர் நின்றுண்டே பேசுவார், இவர் உட்கார்ந்துட்டு கேட்பார், அவர் நின்றுட்டு பேசுவார். பார்க்குறவா நினச்சிப்பா, ஓஹோ இவர் ரொம்ப படிச்சிருக்கார் போல இருக்கு, அதனால தான் அவர் உட்கார்லைன்னு. இவர் முதலையே என்ன பண்ணியிருக்கார், அவர் உட்காராமல் இருக்கிறதுக்கு என்னதான் உண்டு அத்தனையும் பண்ணியிருக்கார். சாணியை விட்டு நன்னா ஒழிக்கிட்டோம்னா யாராவது உட்காருவாளோ, நிற்க கூட மாட்டான் அந்த இடத்துல. ஆனால் வால்மீகி அப்படி இல்லை. நாரதருக்கு ஆசனம் கொடுத்தார், உட்கார சொன்னார். உட்கார்ந்த உடனே நாரதர் வால்மீகியை பார்த்து ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டார். அதுதான் ராமாயணத்தினுடைய ஆரம்பம். கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரு. என்ன அழகான கேள்வி தெரியுமா? திருடவ்ருதா சாரித்ரேண சகோயுக்தா சர்வபூதேஷு கோகிதா வித்வான் கக்க சமர்த்தஸ்ஸ கஸ்ஸைக பிரியதர்சனகா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதா. 16 குணங்களை சொன்னார். எதுக்காக? இந்த 16 குணங்களும் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். 16 குணங்களை வால்மீகி நாரதரத்தில் கேட்டார் இல்லையா? அதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படியே சுருக்கினார். சுருக்கி 3 பதங்களால் சொன்னார். மகாவீர மகாதீர தௌரேயா. தௌரேயா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாரிடத்திலும் இல்லாத உயர்ந்த குணங்களை உடையவன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரரு சுடரொடி சுடரு துயரரு திருவடி தொழுது எழு என் மனனே. ஆழ்வார் தெரிவிக்கிறார், உயர்வர உயர் நலம் உடையவன், எல்லாரையும் காட்டிலும் எவன் உயர்ந்தவனோ, எவன் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறானோ, எவன் தேவர்களுக்கும் தேவாதி தேவனாக இருக்கிறானோ அவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. இந்த பாசுரத்தில் ஒரு விசேஷம் இருக்கு. ஆழ்வார் அடுத்த வாழை பார்த்து சொல்லலை, முதல்ல தன்னை பார்த்து சொல்லிட்டார். அடுத்த வாழை பார்த்து உபதேசம் பண்ணணும்னா நாம் அதை அனுஷ்டானத்தில் வச்சுட்டு இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுறான், நீ அடுத்தவனுக்கு ஒன்று உபதேசம் பண்ண போறியா, முதல்ல நீ அப்படி நடந்துக்கிறியான்னு பாரு. நீ அப்படி நடந்து கொண்டால்தான் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ண முடியும். அதைத்தான் இங்கே சுவாமி தேசிகன் சொன்னார், மகாவீர தௌரேயா. என்ன காரணம்னா, எந்த எம்பெருமானுடைய குணங்களை வேதாந்தமும் சொல்ல முடியாமல் திரும்பி வந்ததோ, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். எந்த எம்பெருமானுடைய குணங்களை மனதினாலே நினைக்க முடியாதோ, வாக்குனாலே சொல்ல முடியாதோ, நம் மனதினால் நினைப்பதற்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறானோ அந்த எம்பெருமானை ரகுவீர கத்தியம் ஆரம்பத்திலேயே தெரிவிக்கிறார். ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா. அப்போ இந்த 3 பதம் இருக்கே, மகாவீரன் மகாதீரன் தௌரேயன், இந்த 3 பதங்களால் என்ன சொன்னார் அப்படின்னா, அபாரமான சக்தி இருக்கணும், அபாரமான தேஜஸ் இருக்கணும், அபாரமான வீரம் இருக்கணும். இப்படிப்பட்டவன் யாரோ அவனுக்கு வெற்றி உண்டாகட்டும். என்ன காரணம்? பகவானுக்கு 6 குணங்கள் உண்டுன்னு சொல்றான். ஞான பல வீரிய சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ். இந்த 6 குணங்களால் தான் அவனுக்கு பகவான் அப்படின்னே பேர். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பராசரர் தெரிவிக்கிறார், ப க வ, இந்த 3 அக்ஷரங்களாலே ஒவ்வொரு அக்ஷரத்தாலும் 2 குணங்கள் சொல்லப்பட்டது. இந்த 6 குணங்களை உடையவன் பகவான். இந்த 6 குணங்களும் எவனிடத்திலே உண்டோ அவனைத்தான் இங்க சொன்னார் மகாவீர மகாதீர தௌரேயா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி வந்தது. அதெல்லாம் சரிதான், இப்படி ஒருத்தனை ரொம்ப பெரியவன்னு சொன்னா அப்படி பெரியவனாக எங்கேயாவது நடந்து இருக்கணுமே. அவர் யாரு? ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படியா? ரொம்ப கடிகாரர் அப்படியா? எப்படின்னா எந்த பரீட்சை எழுதினாலும் அனாயாசமாக எழுதுவார், எல்லாத்துலேயும் முதல் ரேங்க்.
எல்லாத்துலேயும் முதல் ரேங்க்குன்னு சொன்னாதான் இவர் யார், கூகுள் பிரசிடென்ட்டு அப்படின்னு சொன்னால் ஓஹோ கூகுள் பிரசிடென்ட்டு, அப்போ அவருக்கு அந்த யோக்கியதை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமே. அதே போல் மகாவீரன்னு சொன்னார், மகாதீரன்னு சொன்னார், தௌரேயன்னு சொன்னார். உடனே கேட்டால் இப்படி நீ சொல்கிறீரே அதுக்கு என்ன காரணம்னா, காரணமாக கேட்குற சொல்கிறேன் பார் அப்படின்னார். அடுத்து சொன்னார் தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாகாத்மியா. மாகாத்மியனா பெருமைன்னு அர்த்தம். தமிழ் மூதாட்டி ஔவையார் சொல்கிறா, ஔவையார் தனிப்பாடல் அப்படின்னு இருக்கு, ஔவையார் வெண்பான்னு இருக்கு. 2024 நடக்கிறத என்றோ தமிழ் மூதாட்டி ஔவையார் எழுதி வைத்தார். என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய ஒரு தலைவர் ஒருத்தர் போறாருன்னா முன்னாடி ஒரு 10 ஃபார்ச்சூன் கார் போகும், பின்னாடி ஒரு 10 ஃபார்ச்சூனர் போகும். போனால் தான் அவர் பெரிய மனுஷர்னு ஏற்றுக்கணும். இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. அது உண்மையாகவே அவரோட காரா அல்லது வாங்கிட்டு வந்திருக்காரா அல்லது வாடகைக்கு எடுத்தாராங்கிறதுலாம் அப்புறம், ஆனால் அந்த கார் போனால் தான் அவரை பெரிய மனுஷன் ஒத்துக்கிறோம். ஔவையார் சொல்கிறான், அதுபோல் ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா தான் பெரிய மனுஷன்னு தன்னை காட்டிக்கணும்னா அவனை கொண்டாடுறதுக்குன்னு ஒரு 4 பேரை எப்போதும் வச்சுப்பான். ஹவு டு பிகம் அ ஹீரோன்னு இங்கிலீஷில் ஒரு புக் இருக்குது. அதில் அது என்ன சொல்கிறது தெரியுமா, நீ ஹீரோவாக ஆகணும்னா முதல் கண்டிஷன் என்ன சொல்கிறதுனா அதிகம் பேசாதே. ரெண்டாவது, யார் உன்னை பார்க்கணும்னு சொன்னாலும் எப்பொழுதும் நீ பிஸியாக இருக்கேன்னு சொல்லிடும். மூணாவது, உன்னோட பெருமையை பேசுறதுக்கு மீடியாவில் ஏற்பாடு பண்ணிவிடும். இந்த 3 தான் ப்ரீ ரிக்விசிட் டு பிகம் அ ஹீரோ. டு பிகம் அ ஹீரோ தான், டு பி அ ஹீரோ இல்லை. ஹீரோவா ஆயிடலாம், ஆனால் ஹீரோவா இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு கெப்பாசிட்டி வேணுமே. அந்த கெப்பாசிட்டியை தான் இப்போ மேலே சொன்னார். தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாகாத்மியா. நிரவதிக மாகாத்மியா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாராலும் சொல்லப்பட முடியாத அளவு கடந்ததான, அவதியான அளவு, அளவு இல்லாததான மாகாத்மியா, பெருமையை உடையவரே. சரி, இவனுக்கு இவ்வளவு பெருமை உண்டுன்னு யார் சொன்னானா, தேவ அசுர, தேவர்கள் என்ன அசுரர்கள் என்ன, இவர்களுக்கு யுத்தம் நடந்தது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் உண்டான பொழுது எல்லா தேவர்களும் ஒரே மனதாக இவனே தெய்வம், இவனே உயர்ந்தவன் என்று தேவர்களாலே கொண்டாடப்பட்டவனே அப்படின்னு சொல்றார். தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாகாத்மியா. என்ன நடந்ததுன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அப்போ பிரம்மா என்ன பண்ணினார், சும்மா இருக்க வேண்டாமோ, சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சண்டையை உண்டு பண்ணணும்னு பண்ணிவிட்டார். அவருக்கு இது வேண்டாத வேலை. அவன் கூட ஒழுங்காதான் இருக்க, நடுவில் இருக்கிறவா தான் எங்கேயுமே பிரச்சனை பண்ணுவா. எப்போதுமே அப்படிதான். ரொம்ப பெரிய மனுஷா, ரொம்ப அழகாக நன்னா கௌரவமாக இருப்பா. இந்த ரொம்ப நடுவில் இருக்கிறவா என்ன பண்ணுவானா, ஏதாவது ஒன்றை பண்ணி ஏதாவது சிண்டு முடியணும்னு பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்திலே தேவர்களும் பகவான் சிவன் நாராயணனை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார்களே, அதைத்தான் இங்கே சொன்னார். தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாகாத்மியா. அப்படி தேவர்களாலும் கொண்டாடப்பட்டவனான பரதேவதை, ஒரு முடிவே இல்லாத பெருமையை உடையவன், எவன் மகாவீரனோ, எவன் மகாதீரனோ, எவன் தௌரேயனோ, எவனுக்கு உயர்ந்த குணங்கள் உண்டோ, எவனுடைய குணங்களை ஒருவராலும் மனதாலும் நினைக்க முடியாதோ, அவன் யார், எப்படி வந்தான், அதை சொன்னார். அடுத்ததாக தசவதன தமித தெய்வத பரிஷதப்யர்த்தித தாசரதி தாசரதி பாவா தாசரதி பாவா. தாசரதி, தாசரதினா யாரு, தசரதன். 10 திக்குகளையும் ரதத்தை செலுத்தினவன். அவனுக்கு ஏன் தசரதன்னு பேர் வந்ததுன்னா, 10 திக்குகளிலும் ரதத்தை செலுத்தினான்ங்கிறதுனால மட்டும் கிடையாது. அந்த ரதம் அவனுக்கு எப்படி கிடைச்சது, அகஸ்தியர் கொடுத்தது அவனுக்கு. அகஸ்தியர் தன்னுடைய சக்தி முழுவதையும் அந்த ரதத்தில் பிரயோகம் பண்ணி
தசரதனுக்கு கொடுத்தார். அதனால தான் தசரதன் எப்போ அந்த ரதத்தில் போனாலும் அவனுக்கு வெற்றி நிச்சயம். அதனால தான் தசரதன் எப்பொழுது யுத்தத்துக்கு போனாலும் அந்த ரதத்தில் போவான். அதனாலே அவனுக்கு தசரதன் பேர் வந்தது. ராமச்சந்திர மூர்த்திக்கு தாசரதி அப்படின்னு பேர் வந்தது. அதைத்தான் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், தாசரதி பாவா. தாசரதி பாவான்னு என்ன அர்த்தம்னா, தசரதனுக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய தன்மையை உடையவனேன்னு அர்த்தம். ஏன் அப்பாவுக்கு பிள்ளைன்னா அப்பாவை போல தானே இருப்பான்னா, அதெல்லாம் வாசம்தான். அப்பா எல்லாருக்கும் தானம் பண்ணினார். பிள்ளை வந்து பார்த்தா இந்த அப்பாவுக்கு ஒரு வேலையே இல்லை, இருக்கிற பணத்தெல்லாம் கரைச்சிட்டு போயிட்டார், யாருக்குமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, யாருக்கும் தானம் கொடுக்காதேன்னு பிள்ளை சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது? ராமச்சந்திரமூர்த்தி அப்படி இல்லையே. தகப்பனாருக்கு எவ்வளவு தர்ம சிந்தனை இருந்ததோ அதே போல ராமனுக்கும் உண்டு. சம்பராசுர யுத்தம் நடக்கிறது, தேவர்களுக்காக யுத்தம் பண்ணணும்னு தசரதன் போயிருக்கான். அப்போ தசரதனுடைய தேரில் இருந்த இந்த லிஞ்சு பின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த ஆணி அது உடஞ்சு கொடுத்து. தசரதனுக்கு தேரை ஓட்டுறவள் யாரு தெரியுமா? கைகேயி. அவள் ரொம்ப சாமர்த்தியமாக தேரை ஓட்டினாள். தசரதன் யுத்தம் பண்ணினான், தேவர்களுக்கு உபகாரமாக இருந்தான், அசுரர்களை தோற்கடித்தான். அப்போதான் தசரதன் கைகேயை பார்த்து சொன்னான், எனக்கு இவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கியே, உனக்கு என்ன வேணுனாலும் வாங்கிக்கோன்னா. அவன் சொன்னா எனக்கு ஒன்றும் வேண்டாம்னா, இல்லை உனக்கு 2 வரம் கொடுக்குறேன் வாங்கிக்கோன்னா. அப்போ அவள் சொன்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்துட்டான். வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவள் இங்கே வந்து என்ன பண்ணினான்னா, அவளுடைய சீதன வெள்ளாட்டி, அதாவது கைகேயி கல்யாணமாகி கேகய நாட்டிலிருந்து அயோத்திக்கு வரும் பொழுது கைகேயோட ஒரு ஸ்திரீ வந்திருக்கா. சீதன வெள்ளாட்டின்னு பேர், அவளுக்கு மந்தரைன்னு பேர், அவளுக்கு கூனின்னு பேர். அவளிடத்துல வந்து கைகேயி சொன்னா, ஏ மந்தரா, உனக்கு தெரியுமா யுத்தம் நடந்தது, ரொம்ப பெரிய ராஜாவான் தசரதன், அவனால் தேரை நடத்த முடியல, அந்த தேரை நான் தான் நடத்திட்டு போனேன், தசரதனுக்கு ஜெயம் உண்டானது, வெற்றி உண்டானது. அப்போ தசரதன் என்ன பண்ணினா தெரியுமா? கைகேயி உனக்கு 2 வரம் கொடுக்குறேன்னு சொன்னா, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், இந்தா அதெல்லாம் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டான். ஒரு சின்ன மெமரி கார்டில் நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், மந்திர நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இவளும் மறந்து போயிட்டான். ஆனால் மந்திர மட்டும் அதை மறக்கவே இல்லை. அடிக்கடி என்ன பண்ணுவோம்னா, மந்திர அவளுடைய லேப்டாப்பில் அந்த மெமரி கார்டை போட்டோ தசரதன் என்ன சொன்னான், இவளை என்ன சொன்னா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா. சரியா ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம், ஓடி வந்தாள் மந்தரை. கைகேயி இந்தா என்ன கொடுக்குறாய்? மெமரி கார்டு. என்ன மெமரி கார்டு? இதை போட்டு பாரு, அப்போ தான் தெரியும். போட்டு பார்த்தா சம்பராசுர யுத்தம், தசரதன் சொல்கிறான் கைகேயி உனக்கு 2 வரங்கள் கொடுக்குறேன்னு, இவள் வேண்டான்னு சொல்கிறது எல்லாம் வீடியோவில் ரொம்ப நல்லா தெரியுது. இப்போது கைகேயி கேட்டால், மந்தரை இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டுறேன்னா? அப்போ தான் மந்தரை சொன்னால், இந்த பாரு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணுறானே, அதை நீ நிறுத்தணும். எப்படி நிறுத்தலாம்? தசரதன் உனக்கு 2 வரங்கள் கொடுக்குறேன்னு சொன்னான் இல்லையா, அந்த 2 வரங்களை இப்போ கேளுன்னா. சரின்னு சொன்னாள் கைகேயி, 2 வரங்களை கேட்டான். இப்போ தசரதன் என்ன சொல்லியிருக்கணும்? கைகேயி நான் உனக்கு 2 வரங்கள் கொடுக்குறேன்னு சொன்னேனே, அதுக்கு எவிடன்ஸ் உண்டா? அதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டா? எங்கேயோ யுத்தத்தில் யாரோ சொல்லியிருக்கா, யுத்த களத்தில் தசரதன் சொல்லியிருக்கான். அப்போ கூட இருந்தவன் யாரும் கிடையாது. தசரதன் என்ன சொல்லியிருக்கணும்? கைகேயி நான் உனக்கு வரமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாமே. அல்லது கைகேயி உடனே இம்மிடியேட்டாக எஃப்ஐஆர் போட்டோம். இப்போ தான் எஃப்ஐஆர் போடுறது ரொம்ப ஈஸியாச்சு. எஃப்ஐஆர் போட்டு உடனே கைகேயி உள்ள தள்ளி இருக்கலாமே. தசரதன் பண்ணலை. என்ன சொன்னான்? கைகேயி நான் 2 வரம் கொடுத்தது உண்மைதான், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னா. உடனே முதல் வரத்தினால் என்ன கேட்டா தெரியுமா? இந்த பட்டாபிஷேகம் நிற்கணும், என் பிள்ளை வரதனுக்கு நடக்கணும்னா. சரி, 2வதாக ராமன் காட்டுக்கு போகணும்னா. தசரதன் வால்மீகி ரொம்ப அழகா சொன்னார், தர்மத்திற்கு கட்டுப்பட்டான். இதெல்லாம் எப்போ நடக்கிறது? நாளைக்கு காலையில் பட்டாபிஷேகம், முதல் நாள் ராத்திரி நடக்கிறது. இப்போ சீரியலில் பண்ணுறா இல்லையா, அப்படி திருமாங்க மாங்கல்யம் கட்டணும்னு போவா, நில் அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கும். இதுதான் நடக்கிறது டிவியில். டிவியில் நல்லது காட்டுறது இல்லை. கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம், யாருக்கு நிச்சயமான கல்யாணத்தில் ஏமாற்றி என்னத்தை பண்ணலாம். ஏற்கனவே இங்கே ஆற்றுல தான் நடந்துட்டுருக்கு, இவன் வேற புதுசாக ஐடியா வேற கொடுக்குறான். ஒரு மீடியாங்கிறது நல்லது சொல்கிறதுக்காக, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க வேண்டியது நல்லதுக்காக தான் இருக்கணும், தர்மத்தை சொல்கிறதுக்கு இருக்கணுமே.
நாளைக்கு பட்டாபிஷேகம் முதல் நாள் ராத்திரி இதெல்லாம் நடக்கிறது. கம்பர் சொல்கிறார் கம்பராமாயணத்தில், இதுதான் உலகம்னார். எப்படின்னா, ஒரு இடத்துல ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான், அதே உலகத்தில் இன்னொருத்தன் துக்கமாக இருக்கான். இவன் துக்கமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு தெரியாது, சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு இவன் துக்கப்படுறான்னு தெரியாது. ரெண்டு சிமல்டேனியஸாக நடந்துட்டு இருக்குமே. அதே போல் அயோத்தி முழுவதும் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் கைகேயினுடைய அரண்மனையிலே பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டது யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் காலையில் சுமந்திரன் போகிறான் ராஜா தசரதனை பார்க்கணும்னு. உடனே கைகேயி சொன்னா, குழந்தை ராமனை கூட்டிகிட்டு வான்னா. சுமந்திரன் வேகமாக போய் ராமனை கூட்டிகிட்டு வந்தான். கைகேயி சொன்னா, ஹே ராமா. பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி உள்ள நுழைஞ்சான். தசரதன் கீழே விழுந்து கிடக்கான். பார்த்த உடனே ராமச்சந்திரமூர்த்திக்கு பயம் வந்துடுச்சு. தகப்பனார் ஒரு நாள் அப்படி பார்த்தது கிடையாது. உடனே கேட்டான் கைகையின் இடத்துல, அம்மா அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லையா? என்னை பார்த்தா ராமானு பிரியமாக கூப்பிடுவரேன், அந்த அப்பா இப்படி கீழே விழுந்து கிடக்காரு, என்னாச்சு? ஒருவேளை தகப்பனாருக்கு என்னிடத்துல ஏதாவது கோபமா? நான் அவருக்கு மனசுக்கு பிடிக்காதது ஏதாவது பண்ணிவிட்டேன்னா? ஒரு நாளும் பண்ண மாட்டான் ராமச்சந்திரமூர்த்தி. ஆனால் கேட்குறான், அவருக்கு பிடிக்காது ஏதாவது பண்ணிவிட்டேனா? அம்மா, அவருக்கு பிடிக்காததை நான் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எனக்காக அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? குழந்தை ராமன் நல்லவன், ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டான், நீங்கள் இப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா? தகப்பனாருக்கு என்ன ஆச்சு? பதறி போயிட்டான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ தான் கைகை சொன்னா, ராமா, உங்கள் அப்பா உன்னிடத்தில் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறார், ஆனால் சொல்கிறதுக்கு பயப்படுறாருன்னா. துடிச்சு போயிட்டான். வால்மீகி ரொம்ப அழகாக சொன்னார். குதிரைன்னு சொன்னாலே பழைய காலத்தில் அரபிய நாட்டு குதிரை தான் குதிரைன்னு சொல்லுவான். அரபிக் நாட்டு குதிரைன்னா அப்படி வசந்ததாக இருக்கும், நன்னா அதை வளர்த்துருப்பான். அந்த குதிரையே வேகமாக ஓடும். அதை சாட்டையில் அடித்தா எப்படி ஓடும்? அதுபோல் ராமச்சந்திரமூர்த்தி துடிச்சு போயிட்டான். அப்பா ஒன்று சொல்லி அதை கேட்காத பிள்ளையா நான் ஆயிட்டேனா? அப்பா என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டார், என்னிடத்துல சொல்லுங்க. உடனே அவள் சொன்னா, அப்பா எனக்கு 2 வரம் கொடுத்தாருப்பா, அந்த 2 வரம் நான் இப்போ கேட்டேன், கொடுத்து விட்டார். ஒரு வரத்தினாலே நீ 14 வருடங்கள் காட்டிற்கு போக வேண்டும். தாசரதி பாவா, இதுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். தாசரதி பாவாங்கிற இந்த ஒரு பதத்துக்குள்ளேயே இவ்வளவு அர்த்தம் இருக்கும்னு சொன்னா எவ்வளவு அழகா இருக்கு. தாசரதி பாவா. சரி, தசரதன் என்ன சொன்னான் கைகேயின் இடத்துல? கைகேயி ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே தசரதன் கைகை அவ்வளவு திட்டுறான். குலத்தை கெடுக்க வந்தவளே, உன்னை நல்லவள்னு நினைச்சேனே, நல்ல அழகான பாம்பு, நல்ல பாம்பு, பார்க்க அழகா இருக்குன்னு யாராவது மடியில் வச்சு பாடா? கைகேயி உன்னை கொண்டு போய் மடியில் வச்சுட்டேனே, என்னுடைய ராணிகள்லேயே உன்னிடத்தில் ரொம்ப பிரியமாக இருந்தேனே, அதுக்கு எனக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டியே, நீ இப்படி பண்ணலாமா? உனக்கு ராமனிடத்தில் அதிகமான பிரியம் உண்டே, பட்டாபிஷேகத்தை நிறுத்தாதே. சரி, பட்டாபிஷேகம் பரதனுக்கு நடக்கட்டும், குழந்தை ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லாதே. நான் ராமனோடு சேர்ந்திருக்கேன், கைகேயி என்ன நன்னா பாரு, வயசா எடுத்தோம். தசரதன் சொல்றான், வயசானவனுக்கு என்ன லட்சணம் தெரியுமா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவான். வயசா எடுத்தோம்னா ஏன்னா கேட்கறதுக்கு ஒத்துரும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் டாக்டரை போய் கேளுங்க, வயசானப்புறம் தான் நிறைய பேசணுங்கிறான், வயசானப்புறம் நிறைய பேசுங்கோங்கிறான். இந்த அல்சீமர்னு ஒரு டிசீஸ் வருது, அது வராமல் இருக்கணும்னா வயசான பிறகு நிறைய பேசணும், இந்த செல்ஸ் நன்னா ஆக்டிவேட் ஆகிடுமா. கைகேயி என்ன நன்னா பாரு, வயசா எடுத்தோ, எந்த ராமனை பிரிஞ்ச அடுத்த க்ஷணம் என் பிராணன் போடுமோ அந்த ராமனை நான் காட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு தசரதன் சொன்னான். ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணினான் தெரியுமோ? காட்டுக்கு போகணுமா, இப்போவே இதோ நான் கிளம்பி விடுறேன், ஆனால் ஒன்றே ஒன்றும், குழந்தை பரதன் வரட்டும், அவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கட்டும், அதை நான் கண்ணால் பார்த்து விட்டு காட்டுக்கு போகிறேன்னா. கைகை என்ன சொன்னா தெரியுமா? ராமா, எனக்கும் அதுதான் ஆசை, ஆனால் உங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? ராமன் காட்டுக்கு போகிற வரைக்கும் நான் குளிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அத்தனையும் போய். அப்போதான் ராமச்சந்திரமூர்த்தி கேட்டானா, என் தகப்பனாருக்கு என் மேலே இந்த நம்பிக்கை கூட இல்லையா? அதைத்தான் சுவாமி தேசிகன் சொன்னார், தாசரதி பாவா, தகப்பனாருடைய மனசு அறிஞ்சு நடக்கிறவன். ராமச்சந்திரமூர்த்தி நம்மாத்து பிள்ளையை சொல்லலை. நம்மாத்து பிள்ளை எப்படி இருக்கான்னா, தகப்பனார் மனசு அறிஞ்சு நடக்கிறவன்னா. ஏன் அப்படின்னா, அவனே போகிறான், ஒரு பெண்ணை பார்த்தான், கல்யாணம் பண்ணிட்டான்,
தகப்பனார் கேட்டார், என்னடா இப்படி பண்ணிட்டியன்னார். அவன் சொன்னான், அந்த பாரு உனக்கே வயசாகிடுது, பிபி, சுகர், அப்புறம் இதுக்கு மேலே தைராய்டு என்னெல்லாமோ சொல்கிறா, இத்தனை வியாதி இருக்குது, நீயே ஒரு நாளைக்கு 30 மாத்திரை சாப்பிட்ற, இன்னும் எனக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும்னா நீ அலையணும், அலைஞ்சா உனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகம், உனக்கு வீக்னஸ் ஆகிடும், நீ அலையக்கூடாது, உண்மையில உண்மையான பிரியம் எனக்கு தான் உண்டு, அதனால நானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டேன். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டதுக்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறான். கேட்டால் அப்பா மேலே பிரியங்கிறான். அதுக்கு மேலே இன்னொன்று என்ன சொன்னா தெரியுமா, இப்போ கல்யாணத்துக்குலாம் நீ வரவே வராதேங்கிறான். அப்புறம் வரக்கூடாதுன்னு இவனுக்கு எண்ணம். ஏன்னா வந்துவிட்டாரா என்ன சொல்லுவாரோ தெரியாது. நீ பேசாமல் இரு, நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன், எல்லாம் நீ உட்கார்ந்த இடத்துலையே பாரு. உனக்கு உடம்பு கொண்டு முடியாதுன்னா என்னால் தாங்க முடியாது, உனக்கு ஒரு கட்டம்னா எனக்கு தாங்க முடியாது. இந்த காலத்து பிள்ளை சொல்கிறான். ஆனால் பெருமாள் என்ன பண்ணினான் தெரியுமா, தாசரதி பாவா, தகப்பனார் மனசில் என்ன நினச்சாரோ அதை அப்படியே பண்ணினானா. என்ன காரணம்னா, இதுக்கு என்ன காரணம், தேவர்களுடைய பிரார்த்தனை. தேவர்கள் வந்து பிரார்த்தித்தார்கள் பெருமாள்கிட்ட. நேர பெருமாள்கிட்ட போய் சொன்னா, ராவணனுடைய அடக்குமுறை எங்களால் தாங்க முடியலையே, நீர் மாட்டு வரம் கொடுத்துட்டே. பிரம்மாவுக்கு என்ன வழக்கம்னா, யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார். அது சரியா தப்பா, நல்லதா சரியில்லையா, அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். கேட்டதை கொடுப்போம்னு அவர் கொடுப்பார். தேவர்கள் சொன்னால் இப்படி கொடுத்து விட்டீரே, ராவணன் ரொம்ப கட்டப்படுத்தினானே எங்களை, என்ன பண்ணலாம்னா, உடனே பிரம்மா சொன்னார், கவலைப்பட வேண்டாம், இங்கேருந்து நாம் நேராக கிளம்பி போவோம், ரிசர்வ் பேங்க் இருக்குது அங்கே போடுவோம்னு. ஏன் ரிசர்வ் பேங்க்கு பெருமாளை சொல்கிறான்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நமக்கு பணம் வேணும், அக்கௌண்ட்டில் பணம் இருக்க எடுத்துக்கிறோம், இல்லைன்னா என்ன பண்ணுறோம், போய் ஜொல்லோன் வைக்கிறோம். ஏதோ ஒரு பேங்க்கில் போய் ஜொல்லோன் வைக்கிறோம், 2 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த பேங்க்கில் நமக்கு கொடுக்க பணம் வேணுமே, அவன் என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு செஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் பணம் எடுத்துன்னு வருவான். அந்த செஸ்ட்டுக்கு பணம் வேணும்னா அவளுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பணம் எடுத்துப்பான். இப்போ இந்த பேங்க்லேயே பணம் இல்லைன்னா ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வாங்கிப்பான். ஆனால் ரிசர்வ் பேங்க் யார் இடத்துலையும் வாங்க மாட்டான், அவளே பிரிண்ட் பண்ணிட்டுருவோம். அதனால தான் இங்கே பிரம்மா சொன்னார், நம்ம எல்லாரும் நேரம் ரிசர்வ் பேங்க்குக்கு போவோம்னார். யார் இடத்துல, ஸ்ரீமன் நாராயணன் அவனிடத்துல போடுவோம், அவனிடத்துல போய் பிரார்த்திப்போம்னார். அதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். பரிஷத அர்த்தித, அர்த்திதனா பிரார்த்தித்தார்கள். யார் பிரார்த்தித்தார்கள், தெய்வத, தெய்வத பரிஷது, தேவர்கள் எல்லாரும் பிரார்த்தித்தார்கள். அதனால பகவான் என்ன சொன்னார், கவலைப்பட வேண்டாம், நான் தசரதனுடைய குமாரனாக, தசரதன் புதல்வனாக நானே வந்து அவதாரம் பண்ணுறேன், அவதாரம் பண்ணி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம்னு சொன்னான். அப்போ இந்த தேவர்கள் ஏன் பிரார்த்தனை பண்ணினா, அவளுக்கு யாரிடத்துல பயம், அதையும் திரும்ப சொன்னார். தசவதன தமித, தசவதன அப்படின்னா தசரதன் பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தகப்பனார். தசவதன் 10 முகங்களை கொண்ட ராவணன். 10 முகங்களை கொண்ட தசவதனான ராவணனை தசரதன் குமாரனான பெருமாள் அவதாரம் பண்ணி வதம் செய்தான். இதற்கு என்ன காரணம், தேவர்களுடைய பிரார்த்தனை. அதைத்தான் இங்க சொன்னார். தசவதன தமித தெய்வத பரிஷது அபியர்த்தித தாசரதி பாவா. அப்படி வந்து அவதாரம் பண்ணினானே, எங்க வந்து அவதாரம் பண்ணினான்னார். அது அவதாரம் பண்ணியிருந்தா ரொம்ப அழகா சொன்னார். தினகர குல, தினகர குல கமல, தினகர குல கமல திவாகரா. திவாகரன் அப்படின்னாலே, திவாகரன்னா சூரியன் அர்த்தம். திவாகரன், தினகரன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். இங்க சூரியன் கிழக்க உதித்தான் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி உண்டாருது. சூரியன் உதிச்சுட்டான்னு சொன்னால் காலையில் அடுத்து கிளம்பணும், ஆஃபீஸ் போகிறவா போகிறா, கோலுக்கு போகிறவா போகிறா, ஸ்கூலுக்கு போகிறவா போகிறா, டிவி பார்க்குறவா பார்க்குறா, யூடியூப் பார்க்குறவா பார்க்குறா, பம்பு பேசுகிறவா பேசுகிறா. இவ்வளோ நேரம் தூங்கிட்டான், போதும் எழுந்திருக்கலாம். அப்போ சூரியன் உதயமாயிட்டான்னா இந்த லோகத்துக்கே புத்துணர்ச்சி. ஒன்று வேண்டாம், இப்போ போய் ராத்திரி எல்லாரும் படுத்துக்கு போகிறோம், இப்படி நினச்சி பாப்பா, நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாக மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இன்னைக்கு ராத்திரி ஒருத்தருக்கும் தூக்கம் வர. சூரியன் உதயமானான், இந்த லோகத்தில் இருக்கிற இருள் எல்லாம் போயிடுறதே. கதிரவன் குணதிசை சிகரம் வந்து அணைந்தான், கனையிருள் அகன்றது காலை எம்பொழுதாய், மது நின்று ஒழுகின மாமலர் எல்லாம், வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர், இவருடும் புகுந்து இருங்களிச்சீட்டமும் பிடியோடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்று உளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. தொண்டரடிப்புடி ஆழ்வார்
ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாளை பார்த்து சொன்னார், பெருமாளே விடியற்கால பொழுதான் எடுத்துனார். பெருமாள் கேட்டா என்ன அடையாளம்னு, கிழக்க சூரியன் உதிச்சான்னார். அதே போல சூரியன் உதித்தான் என்றால் உடனே மலரக்கூடியது தாமரை. சூரியன் உதித்தான் என்றால் உடனே மலரக்கூடியது தாமரை. இங்கு தாமரை யாரு? சூரிய குலமாகிற தாமரை. சூரிய குலத்தையே தாமரைன்னு சொன்னார். அப்ப சூரிய குலம் தாமரைன்னா அந்த தாமரை மலர்வதற்கு ஒரு சூரியன் வேணுமே, சூரிய குலம் மலர்வதற்கு ஒரு சூரியன் வேணுமே. அந்த சூரியன் யாருன்னார்? ராமச்சந்திரமூர்த்தி தான் சூரியன். தினகர குல, தினகர குல கமல. தினகர குலம்னா சூரிய வம்சம்னு அர்த்தம். அந்த வம்சத்தையே தாமரையாக தெரிவித்து அந்த தாமரை மலர்வதற்கு காரணமாக இருந்த திவாகரன். திவாகரன் சூரியன். அப்படி சூரியன் சூரியனாக வந்து பிறந்தவனே, வந்து பிறந்தானே, இவன் எப்படிப்பட்டவன்னார்? கமல திவாகரன். எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணினான். சூரிய குலத்திற்கே அதனால ஒரு தேஜஸ் உண்டானது. எம்பெருமான் அவதாரம் பண்ணினான். ரகுவம்சத்துக்கே ஒரு பெருமை உண்டானது. காளிதாசன் சொல்றான், ரகுவம்சத்திற்கு பெருமையை உண்டாக்குவதற்காக வந்து அவதாரம் பண்ணியவன். ராமன்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஜகத் பிரதம மங்களம். அதனால தான் சொல்லுவா, அயோத்தியா வெஸ்ட் மாம்பலத்தில் அயோத்தியா மண்டபம் இருக்கே, அங்கே போனேன்னா ராமராமான்னு எழுதுறதுக்கு நோட்புக் கொடுக்குறான். எதுக்காக? ராமானு எழுதினா அங்கே மங்களம் உண்டு. காளிதாசன் சொன்னால் எந்த இடத்துல ராமசப்தம் இருக்கோ அந்த இடத்துல மங்களம் உண்டு. ஜகத் பிரதம மங்களம்னு சொல்கிறான். அப்படி ராமச்சந்திரமூர்த்தியான சூரியன் உதயமானான். என்ன தாமரை மலர்ந்தது? சூரிய குலமாகிற தாமரை மலர்ந்தது. அப்படி மலர்ந்ததாலே என்ன பண்ணினான் பெருமாள்? அதை அடுத்ததாக சொன்னார். திவிஷததிபதி ரணசகச்சரண சதுர தசரத சரமருண விமோச்சனா. தசரத தன்னுடைய தகப்பனாரான தசரதன், அந்த தசரதனுக்கு ஒரு கடன் ஒன்று இருந்துதான். என்ன கடன்னா பித்ரு கடன் அப்படின்னு ஒரு கடன் இருந்தது. சரமருண, அந்த கடனை விமோச்சனா தீர்த்தவன் அப்படின்னு சொன்னார். தசரதனுக்கு பித்ரு கடனாவது என்ன? ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 கடன்கள் உண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது. அந்த 3 கடனை நாம் எப்படி போகலாம்? இது ஏதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட் உண்டா? அதெல்லாம் இதுக்கு கிடையாது. அந்த கடனை போக்கணும்னா பண்ணித்தான் தீரணும். கர்மாவை பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணணும், யாகம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், பெரியவர்களுக்கு உண்டானதான திதின்னு சொல்கிறோமே அதை பண்ணணும். அப்படிப்பட்ட 3 ருணங்களோடு ஒவ்வொரு மனிதனும் வந்து பிறக்கிறான். அதே போல் தசரதனுக்கு உண்டு. அதை பெருமாள் எப்படி போக்கினான் என்பதை நாளை சாயங்காலம் இதே இடத்திலே, சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆரம்பம். இன்றைக்கி 6:30க்கு ஆரம்பிச்சிருக்கணும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக எடுத்தோம். சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பித்து 8:15 உபன்யாசம் முடிஞ்சுவிடும். அதையும் தெரிவிச்சு விட்றேன். ஏன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோங்கிறத விட எத்தனை மணிக்கு முடிக்கிறோங்கிறது வேணும். பல இடங்கள்லேருந்து வரக்கூடியவா இருக்கா. இங்கேருந்து பஸ்ஸில் போகணும், ஊபரில் போகணும், லேட் ஆகிடும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். சரியாக 8:15 முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ராமபிரசாதமும் கிடைக்கும். பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ணமான கிருபையும் கிடைக்கும். எல்லாவற்றையும் எல்லாரும் பெற வேணும் என்ற பிரார்த்தனையோடு எல்லோரையும் வருக வருக என பிரார்த்தித்து நாளை சாயங்காலம் மீண்டும் நாம் கூடுவோம் என்று சொல்லி இன்றைய உபன்யாசத்தோடு முடிக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகீமகீஷாம் கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Where life's best bonds are built with love and care, and in time they will become our strongest bond.